Hello, good afternoon. கொஞ்சம் மியூட் பண்ணதை எடுத்துட்டு கொஞ்சம் இருக்கிறாங்க கொஞ்சம் ஓவர் சொல்லலாமா? ஹலோ ஹலோ Good afternoon, sir. குட் ஆஃப்டர்நூன். Sir, ஆன்லைனில் இருக்கிறவங்க மியூட் எடுத்துட்டு ப்ரெசண்ட்டை அட்டென்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா எனக்கு தெரியாதானே. Good afternoon. ஓகே. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆன்லைன் கிளாஸஸ் அல்லது இதுக்கு பிறகு இருக்குதா? ஒன்று நடந்துட்டுதா? என்ன சார் என்ன சப்ஜெக்ட் நடந்தது? International trade. International trade. இன்டர்நேஷனல் ட்ரெயின் நடந்தது இல்லையா? ஓகே ஓகே ஓகே. இதை பற்றி ஐஏபிஎஃப் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி தான் டிஏபிஎஃப்க்கு வந்திருக்கீங்க. ஸோ இது அபிவிருத்தி நிதி என்பது டெவலப்மெண்ட் ஃபைனான்ஸ். சரி, உண்மையாகவே வந்து ஒரு தியரி பேசிஸ் சப்ஜெக்ட். அதோட சேர்த்து அக்கௌண்ட்ஸ் வேற சரியா? ஸோ இதில் வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து முதலாவது அபிவிருத்தி நிதி என்ற சம்மந்தமாக தான் நாங்கள் படிக்க போகிறோம். இதை டெவலப்மெண்ட் ஃபைனான்ஸ் என்று சொல்லுவாங்க, அல்லது ப்ரொஜெக்ட் ஃபைனான்ஸ் என்று சொல்லுவாங்க. ஸோ இது பல்வேறு பேராக அழைப்பாங்க. பட் இதில் டெவலப்மெண்ட் ஃபைனான்ஸ் என்ற ஹெடிங்கில் தான் இந்த சப்ஜெக்ட் நாங்கள் படிக்க வேண்டி இருக்குது. உண்மையில் இந்த டெவலப்மெண்ட் ஃபைனான்ஸுக்கும் கிரெடிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் டெவலப்மெண்ட் ஃபைனான்ஸுக்கும் கிரெடிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இடையில சரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. என்னென்னு சொன்னால் நாங்கள் இங்கே படிக்க போகிற பாடங்களில் அரைவாசி விஷயங்கள் வந்து கிரெடிட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து கூட இன்க்ளூட் ஆகி இருக்கும். சரியா? இதுல நாங்க பார்க்க போற விஷயம் முதலாவது என்னன்னு சொன்னா, இப்ப இந்த அபிவிருத்தி நிதி என்ற பாடத்துல வந்து நான் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, அபிவிருத்திக்கு நிதி எவ்வாறு இலங்கையில அல்லது சர்வதேச ரீதியில வழங்கப்படுகிறது என்ற சம்பந்தமாக நம்ம பார்க்கணும். ஹலோ, யாரோ மியூட் பண்ணப்படாம இருக்குன்னு நினைக்கிறேன். ஹலோ, ரைட், வெயிட் பண்ண கொஞ்சம் கிளியரா இருக்குன்னு நான் யோசிக்கிறேன். Okay. ஓகே ஓகே. அபிவிருத்தி நிதி வந்து அபிவிருத்தி நிதி டெவலப்மெண்ட் ஃபைனான்ஸ் வந்து ஒரு நாட்டினுடைய அபிவிருத்தியில வந்து எப்படி இந்த நிதியானது செல்வாக்கு செலுத்துது, அல்லது இந்த டெவலப்மெண்ட்ல வந்து எப்படி ஃபைனான்சியல் செக்டர் வந்து கண்ட்ரிபியூட் பண்ணுது என்ற சம்பந்தமாக தான் நாங்க இந்த சப்ஜெக்ட்ல படிக்க போறோம். அப்ப இதுல ஓவராலா நீங்க விளங்கிக் கொள்ள வேணும். அப்படி என்ன விஷயத்தை நீங்க ஓவராலா இதை விளங்கிக் கொள்ள வேணும் என்று சொன்னா, முதலாவது டெவலப்மெண்ட் என்ன என்று நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப நீங்க பொருளாதார வளர்ச்சியை பற்றி நாங்கள் கதைச்சிருக்கிறோம், அதே நேரம் பொருளாதார அபிவிருத்தியை பற்றி கதைக்கிறோம். ஆனா அப்படி என்றால் என்ன என்ற விஷயம் வந்து யாரு சொல்லி கொடுத்திருப்பாங்க, பட் சில ஆளுகள் விளங்குகிறது குறைவு. என்ன நான் முக்கியமா இந்த சப்ஜெக்ட் படிக்க முதலாவது சொல்றது, பொருளாதார வளர்ச்சி என்றால் என்ன, பொருளாதார அபிவிருத்தி என்றால் என்ன என்ற சம்பந்தமா வந்து உங்களுக்கு கட்டாயமா ஒரு தெளிவு இருக்கணும். அதுக்கு பிறகு நான் டிரெக்டா இந்த சப்ஜெக்டுக்குள்ள போறேன். பொருளாதார வளர்ச்சி என்று சொல்றது என்ன? நிலையான விலைகளிலே கணிக்கப்பட்ட மொத்த தேசிய உற்பத்தியானது தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டு செல்லுகிற ஒரு போக்கை காணப்படுமாக இருந்தால் அது பொருளாதார வளர்ச்சி என்று நாங்க சொல்றோம். நார்மலா ஒரு பொருளாதார வளர்ச்சி வந்து நிலையான விலைகளில கணிக்கப்படுகிற மொத்த தேசிய உற்பத்திகள் ஏற்படுகிற தொடர்ச்சியான அதிகரிப்பு. நாங்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்று சொல்லுவோம், அதாவது gross domestic product, மற்றும் மொத்த தேசிய உற்பத்தி gross national product, அதாவது இப்ப இந்த இதுல வந்து தொடர்ச்சியா ஏற்படுற ஒரு அதிகரிப்பு பொருளாதார வளர்ச்சி என்று சொல்றோம். அது நியூமரிக்கலா, அதாவது எண்கணித ரீதியில நாங்கள் அளவிட்டு கூடுதலா இருக்கும். பொருளாதார அபிவிருத்தி என்று சொல்லப்படுறது என்ன விஷயம்? இந்த பொருளாதார வளர்ச்சியோட சேர்த்து வறுமை ஒழிக்கப்பட்டு, வருமான சமநிலை நீக்கப்பட்டு, நிறைதொழில் மட்டம் அடையப்பட்டு, சமூக நீதி நியாயத்துவம் நிலைநாட்டப்பட்டு, போசாக்கு மட்டம் எழுத்தறிவு வீதம் அடையப்பட்டு இருக்குமாக இருந்தால்தான்
அந்த விடயத்தை நாங்க சொல்றது பொருளாதார அபிவிருத்தி என்று சொல்லி சொல்றோம். ஸோ ஒரு நாடு பொருளாதார வளர்ச்சியை அடைஞ்சால் கூட சில நேரம் பொருளாதார அபிவிருத்தியை அடையாமல் இருக்கலாம். ஏன்? பொருளாதார வளர்ச்சி பொருளாதார அபிவிருத்தியினுடைய ஒரு பங்கு, ஒரு ஒரு கம்போனன்ட் தான் இந்த பொருளாதார வளர்ச்சி. ஸோ இங்க நாங்க பார்க்க போறோம் பொருளாதார அபிவிருத்திக்கு இந்த நிதியானது எவ்வாறு சேருது அல்லது எவ்வாறு இந்த பொருளாதார அபிவிருத்தியில நிதி செல்வாக்கு செலுத்துகிறது என்பதை பற்றி நாங்க பார்க்க போறோம். முதலாவது விஷயம், அபிவிருத்தி என்று சொல்லக்குள்ள நாங்க பார்த்தோம், வருமான சான்றினை நீக்கப்பட வேணும், வறுமை ஒழிக்கப்பட வேணும், எழுத்தறிவு வீதம் அதிகரிக்கப்பட வேணும், தொழில் வாய்ப்பு மட்டம் 100% இருக்க வேணும், போசாக்கு மட்டம் இருக்க வேணும் என்று நாங்க சொல்றோம். அப்போ எல்லாத்தையும் அடையப்பட வேண்டுமாக இருந்தால் ஒரு பர்டிகுலரான ப்ரொஜெக்ட் ஒன்று இருக்க வேண்டும். அந்த ப்ரொஜெக்ட் இருந்தால் தான் அந்த ப்ரொஜெக்டுக்கு ஃபண்ட் பண்ணி அந்த ப்ரொஜெக்டின் மூலமாகத்தான் அவ்வளவு நாங்க அச்சீவ் பண்ண முடியும். சரி, ஒரு நாட்டில தொழில் வாய்ப்பு அடையப்பட வேண்டுமாக இருந்தால் தொழில் அகங்கள், அதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணப்பட வேண்டும். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணப்பட வேண்டுமாக இருந்தால் முதலீடு அவசியம். ஸோ முதலீடு செய்யறவன் கண்ணை முடித்து கொண்டு முதலீடு செய்யலாமா? பண்ண முடியாது. அதுக்காக வேண்டி அவங்களுக்கு என்ன ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று தேவை, அதாவது ஒரு செயற்திட்டம். நான் இந்த ப்ரொஜெக்ட்ல நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், இந்த பிசினஸ் எப்படி நான் செய்ய போறேன், இந்த பிசினஸுக்கு எனக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, நான் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போறேன், என் ஃபியூச்சர்ல இந்த பிசினஸ் எப்படி முன்கொண்டு செல்ல போறேன்னு சொல்லி ஒரு ப்ரொஜெக்ட் ப்ரொபோசல் இருந்தா தான் அந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு அவங்க வருவாங்க. நாங்க சப்மிட் பண்ற ப்ரொஜெக்ட் ப்ரொபோசலை வச்சு கொண்டுதான் எங்களுக்கு என்ன செய்வாங்க, தங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை தருவாங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு பர்டிகுலர், இப்ப அதுல போசாக்கு மட்டம் அல்லது கல்வி மட்டம் என்னத்தை நாங்க அடைய போறோம்னாலும் அதுக்கு முக்கியமான தேவை இந்த ப்ரொஜெக்ட், அதாவது செயற்திட்டம் என்பது முக்கியமான தேவை. சோ இதுதான் நாங்க பார்க்க போற விஷயம். இதுல இலங்கையை பொறுத்தளவுல இந்த அபிவிருத்தியை அடையிறதுக்காக 3 வகையான நிறுவனங்கள் அல்லது 3 வகையாக எங்களுடைய இந்த என்ன சொல்றது 3 வகையாக இந்த வர்த்தகங்களை அல்லது இந்த 3 வகையாக இந்த அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்கிற நிறுவனங்களை வகைப்படுத்தியிருக்கிறார். ஒன்று சிறிய நிறுவனங்கள், அடுத்தது நடுத்தர அளவு நிறுவனங்கள், அடுத்தது மைக்ரோ நுண்பாக நிதியியல் நிறுவனங்கள், நுண்பாக நிறுவனங்கள் என்று சொல்லி. இப்ப இதன்படி நாங்க லேட்டஸ்டா பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா மீடியம் ஸ்கேல் என்டர்பிரினர்ஷிப், அதாவது மீடியம் ஸ்கேலில் இருக்கிற, அதாவது நடுத்தர அளவு வணிகங்கள் அல்லது நடுத்தர தொழில் முயற்சியாளர்களை வரையறுத்திருக்காங்க. எப்படி என்று சொல்லி சொன்னா, வருடாந்த கணக்காய்வு செய்யப்பட்ட நிதி அறிக்கையின்படி 251 மில்லியனில இருந்து 750 மில்லியன் உள்ள வருடாந்த விற்பனை குறைவு காணப்படுமாக இருந்தால் அது மீடியம் ஸ்கேல் தொழில் முயற்சி. சரியானே? அதாவது வழியா கிளியரா விளங்கிக் கொள்ளுங்க. 251 மில்லியன்ல இருந்து 750 மில்லியன் வரைக்கும் உள்ள அனுவல் டர்ன்ஓவர்ஸ் இருந்தால் அது மேனுஃபேக்சரிங் செக்டர் தான் சொல்றாங்க. அதாவது உற்பத்தி துறையில இருக்கிற ஒரு நிறுவனம் 251 மில்லியனில் இருந்து 750 மில்லியனுக்குள்ள இடைப்பட்ட விற்பனை பரவு, வருடாந்த விற்பனை பரவு கணக்காய்வு செய்யப்பட்ட நிதி அறிக்கையின்படி இருக்குமாக இருந்தால் அது மீடியம் ஸ்கேலுக்குரிய நிறுவனமாக கருதப்படும். அதே நேரம் இன்னொரு எலிஜிபிலிட்டி இருக்கு என்னன்னு சொன்னா, 51 எம்ப்ளாயிஸ் தொடக்கம் 300 எம்ப்ளாயிஸ் வரைக்கும் இருக்க வேண்டும். இருந்தா அவங்களை நாங்க சொல்றது மீடியம் ஸ்கேல் நிறுவனங்கள், மேனுஃபேக்சரிங் செக்டர், அதாவது உற்பத்தி துறையில மீடியம் ஸ்கேல்ல இருக்கிற நிறுவனங்களுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, 251 மில்லியன் டேர்ன் ஓவர்ல இருந்து 750 மில்லியன் டேர்ன் ஓவரும் 51 எம்ப்ளாயிஸ்ல இருந்து 300 எம்ப்ளாயிஸ் வரைக்கும் இருந்தாங்களாக இருந்தால் அவங்களை நாங்க சொல்றது மீடியம் ஸ்கேல் பிசினஸ் நிறுவனங்கள், மீடியம் ஸ்கேல் ஆர்கனைசேஷன், அதாவது மீடியம் ஸ்கேல் பிசினஸ் என்டர்பிரைனர்ஷிப் சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்மால் ஸ்கேல நாங்க சொல்றோம் இப்படி என்று சொன்னா 16 மில்லியன், அதாவது அனுவல் ஆடிட்டட் டர்ன் ஓவர் 16 மில்லியன்ல இருந்து 250 மில்லியனுக்குள்ளையும் 11 எம்ப்ளாயிஸ்ல இருந்து 50 எம்ப்ளாயிஸ்களையும் இருக்குமாக இருந்தால் 16ல இருந்து 250 மில்லியன் அனுவல் டர்ன் ஓவர்,
11 50 நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் ஊழியர்கள் இருப்பாங்களா இருந்தால் அதை நாங்கள் சொல்றது ஸ்மால் என்டர்பிரினர்ஷிப், அதாவது ஸ்மால் ஸ்கேல், சிறிய வியாபார நிறுவனங்கள் அல்லது வர்த்தக நிறுவனங்கள் அல்லது தொழில் முயற்சியாளர்கள் சொல்லுவோம். 15 மில்லியனை விட அல்லது 15 மில்லியனுக்கு குறைவாக காணப்படுமாக இருந்தால் நாங்கள் சொல்லுவோம் வந்து நுண்பாக மைக்ரோ ஃபர்ம்ஸ், அதாவது நுண்பாக வர்த்தகங்கள் அல்லது நுண்பாக தொழில் முயற்சிகள் என்று நாங்கள் சொல்லுவோம். 15 விட குறைய டேர்ன் ஓவர் இருந்தால், அதே நேரம் அவங்களுக்கு 10 எம்ப்ளாயிஸ் வந்து குறைவாக இருந்தால் 10 குறைவாகவும் அவங்களுக்கு இருக்கணும். இந்த கிரிட்டேரியாவில் ஸ்மால் ஸ்கேலுக்கு வரப்போகுது, மைக்ரோ லெவல் நுண்பாகத்துக்கு வரப்போகுது. ஸோ நான் சொல்லி தந்தேன், ஒன்று என்ன மீடியம் ஸ்கேல், ஸ்மால் ஸ்கேல், மைக்ரோ ஸ்கேல். அப்ப மீடியம் ஸ்கேல் என்று சொல்லப்படக்குள்ள 251 தொடக்கம் 750 மில்லியன் அனுவல் டேர்ன் ஓவர், ஆடிட்டட் டேர்ன் ஓவர் 51 தொடக்கம் 300 எம்ப்ளாயிஸ். ஸ்மால் ஸ்கேல் என்று சொல்லப்படுறது 16 மில்லியன் இருந்து 250 மில்லியன் அனுவல் டேர்ன் ஓவர், ஆடிட்டட் டேர்ன் ஓவர் 11 தொடக்கம் 50 எம்ப்ளாயிஸ். அதே மாதிரி மைக்ரோ லெவல், அதாவது மைக்ரோ ஸ்கேல் பிசினஸ் ஆர்கனைசேஷன் 15 மில்லியன் அல்லது அதை விட குறைய இருக்கணும், அல்லது 10 எம்ப்ளாயிஸை விட குறைவா இருக்கணும். இது மேனுஃபேக்சரிங் செக்டர், உற்பத்தி துறைக்கு நான் சொல்ல போற விஷயம். அதே மாதிரி சேவிங் செக்டர் எடுத்தோம்னு சொன்னா மீடியம் ஸ்கேல் சேம் சினாரியோ 251 மில்லியன்ல இருந்து 750 மில்லியன் அனுவல் டேர்ன் ஓவர். பட் எம்ப்ளாயிஸை வந்து சொல்லி இருக்கிறாங்க 51 தொடக்கம் 200 சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்மால் ஸ்கேலுக்கு சொல்லியிருக்கிறாங்க 16 தொடக்கம் 250 மில்லியன் டேர்ன் ஓவர்ல மாற்றம் இல்லை, எம்ப்ளாயிஸ்ல 11 தொடக்கம் 50 மாற்றம் இல்லை. அதே மாதிரி மைக்ரோ ஸ்கேலுக்கு 15 தொடக்கம் 15 மில்லியனுக்கு விட குறைவான டேர்ன் ஓவராக இருக்கணும். அதே மாதிரி 10 எம்ப்ளாயி கிட்டத்தட்ட 80% தொழில் முயற்சிகள் வந்து more than 80% தொழில் முயற்சிகள் வந்து இந்த ஸ்மால் மீடியம் பிரைசஸ், அதாவது சிறிய. அதனாலதான் இப்ப கவர்மெண்ட் சொல்லியிருக்கு என்னன்னா எஸ்எம்இ சிறிய மற்றும் நடுத்தர வணிக முயற்சிகளை வந்து நீங்க ஊக்குவித்து நாட்டினுடைய அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்யுங்க என்று சொல்லி எல்லா நிதி நிறுவனங்களையும் வந்து கவர்மெண்ட் கேட்டிருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் கோவிடால வந்து இம்பாக்ட் பண்ணப்பட்டாங்களுக்கெல்லாம் வந்து இந்த மொரட்டோரியம் ஸ்கீம், அதாவது மொரட்டோரியம் வந்து வழங்கப்பட்டிருக்குது. எப்படி ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், அதாவது அவங்க என்ன செல்ல பாத்தீங்கன்னா 16 மில்லியன், அதாவது 2 முனைச்சிருக்காங்க, ஸ்மாலையும் மீடியத்தையும் முனைச்சு அதுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை சொல்லியிருக்கிறாங்க. எப்படி 16 மில்லியன் அனுவல் டேர்ன் ஓவர், ஆடிட்டட் டேர்ன் ஓவர்ல இருந்து 750 மில்லியன் ஆடிட்டட் டேர்ன் ஓவருக்குள்ள இருக்கிற நிறுவனங்களுக்கு அந்த எஸ்எம்இ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்காங்க. ஸோ அதுதான் சிறிய நடுத்தர வணிக முயற்சி. அதே மாதிரி லார்ஜ் ஸ்கேல் என்று சொல்ல போறது more than 750 மில்லியன் டேர்ன் ஓவர் அனுவல் ஆடிட்டட் டேர்ன் ஓவர், அது லார்ஜ் ஸ்கேல் பிசினஸ் என்டிட்டியாக போயிடும். சரிதானே? ஸோ இதுதான் நாங்க படிக்க போற ஒரு நட்ஷெல், அதாவது நாங்க படிக்கிற போற விஷயத்துல சுருக்கம். அதாவது இந்த 3 வகையான நிதி நிறுவனங்கள், இந்த தொழில் முயற்சிகள் நாட்டுடைய அபிவிருத்திக்கு எப்படி பங்களிப்பு செய்ய போகின்றது என்பது சம்பந்தமாக தான் நாங்க படிக்கிறோம். சரிதானே? ரைட். எனி டவுட்ஸ் யாரும் இருந்தா? எனி கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். மியூட் பண்ணாம அன்மியூட் பண்ணிட்டு. யாருக்கும் டவுட் ஒன்றும் இல்லையா? ஹலோ, யாராவது டவுட்? யாராவது ஒரு ஆள் வந்து அன்மியூட் பண்ணி சொன்னா தான் எனக்கு தெரியும் நெக்ஸ்ட் ஸ்லைட போறதா இல்லையாண்டு. கேட்டு கொண்டிருக்கவாங்க. ஹலோ, ஆமாம். ஒரு டவுட்டும் இல்லை. இவ்வளவு நேரம் விளங்கப்படுத்தினதுல ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ்? லெக்சர்ஸ்க்கு வந்திருக்கேன் நான். இப்போ நான் வந்திருக்கிறீங்க. ஓகே, நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தது ஸ்லைட் ஓபன் பண்ணிட்டீங்களா?
ஸ்லைட்ஸ் ஓபன் பண்ணிட்டீங்களா? பிரசன்டேஷன் ஸ்லைட். ஓம். ஓகே ஓகே. அப்ப நான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இவ்வளவு நேரம் சொன்னது ஒரு அபிவிருத்தி என்றால் என்ன, இந்த அபிவிருத்தியில வந்து இந்த எப்படி இந்த நிறுவனங்களை நாங்க வகைப்படுத்திருக்கிறோம், அபிவிருத்திக்குரிய கம்போனன்ட்ஸ் அடைவதற்கு, அபிவிருத்திக்கு தேவையான விடயங்கள் அடைவதற்கு எப்படி நாங்க நிறுவனங்களை வகைப்படுத்திருக்கோம் என்று சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்னா, ஒன்று ஸ்மால் என்டர்பிரினர்ஷிப், மீடியம் என்டர்பிரினர்ஷிப், மைக்ரோ லெவல் என்டர்பிரினர்ஷிப், அடுத்தது லார்ஜ் ஸ்கேல் என்டர்பிரினர்ஷிப். இப்ப ஸ்ரீலங்காவில் வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ், சிறிய நடுத்தர வியாபார முயற்சிகள் அல்லது சிறிய நடுத்தர வணிக முயற்சிகள் என்று சொல்லி ரெண்டையும் சேர்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அநேகமான பேங்க்ஸ்ல வந்து எஸ்எம்இ என்று தனி செக்டரும் வந்து உருவாயிட்டு எஸ்எம்இ என்று தனி செக்ஷன் உருவாகி அதுக்கு தனியாக கிரெடிட் ஆஃபீஸர், அதுக்கு தனி மேனேஜர்ஸ் எல்லாம் செய்து இப்ப எஸ்எம்இயை வந்து ப்ரொமோட் பண்ணி கொண்டு வராங்க ஸ்ரீலங்காவில். என்ன காரணம்? இந்த அபிவிருத்தியை அடைகிறதுக்கு. ஸோ அதனாலதான் நாங்க இன்றைய பாடத்துல அபிவிருத்தி நிதி என்ற பாடத்துல முதலாவது நாங்க படிக்க போற விஷயம் செயற்திட்ட கடன் வளங்கள். செயற்திட்ட கடன் வளங்கள் என்ற விஷயத்தை நாங்க படிக்க போறோம். முதலாவது படிப்போம். அதாவது ப்ரொஜெக்ட் லோன் எப்படி கொடுக்கிறது, ப்ரொஜெக்ட் லோன் என்றால் என்ன, ஏன் ப்ரொஜெக்ட் லோன் கொடுக்குறோம், என்ன ரீசனுக்காக ப்ரொஜெக்ட் கொடுக்குறோம், ஸோ இதனால வந்து சிலங்க எக்கானமில என்னென்ன தாக்கம் வரும்போது எப்படி நாங்கள் அதை கொடுக்க போறோம் என்ற விஷயங்கள் வந்து இந்த செயற்திட்ட கடன் வளங்களை கொடுக்கும். அதே மாதிரி செயற்திட்ட கடன் வழங்குறதுக்கான விதி என்ன, கடன் கொடுக்கறதுக்கான என்ன பிணை எடுக்க போறோம். ஸோ இதை பற்றிய விஷயங்கள் இந்த செயற்திட்ட கடன் வளங்கள் என்ற இதுல வந்து நாங்க படிக்க போறோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்தது பார்க்க போறோம் வந்து என்னன்னு சொன்னா வர்த்தகர், அதாவது பிணைகளை அடிப்படையாக மற்றும் செயற்திட்டத்தினை அடிப்படையாக கொண்ட நிதியிடல் பற்றியும் நாங்க படிக்க போறோம். இதுக்கு பிறகு நான் அதுல இன்னொரு க்ளோஸ் போட மறந்துட்டேன். வர்த்தக ரீதியான கடன் வளங்கள் மற்றது தீர்மானங்களுக்கு எதிரான கடன் வளங்களுக்கான செயற்திட்ட மதிப்பீடு, அது நான் அந்த 2 பாடத்துக்குள்ளே அதை கவர் பண்ணி கொள்வேன். அடுத்தது பாத்தீங்கன்னா சிறிய நடுத்தர தொழில் முயற்சி நிதியீடு, அதாவது நான் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரினர்ஷிப்புக்கான லோன் ஃபெசிலிட்டி எப்படி கொடுக்குறேன்னு சொல்லி, அடுத்தது மைக்ரோ ஃபைனான்ஸ் சம்பந்தமா தான் நாங்க படிக்கணும். அதோட இந்த சிலபஸ் முடியுது. சரியான ரைட். முதலாவது பார்ப்போம் செயற்திட்டம். செயற்திட்டம் என்றால் என்ன? நீங்க ஸ்லைட்ல போட்டுக்க பாருங்க. வளங்களில் முதலீடு செய்யப்படுவதற்கான ஒரு திட்டம் அல்லது ஒரு பகுதி அளவிலான ஒரு திட்டம் ஒரு சுயாதீனமான குழுவினால் நியாயமான முறையில் மதிப்பீடு செய்யப்படுமானால் அது செயற்திட்டம் எனப்படும். இப்ப பாருங்க, வளங்கள் என்று சொல்லப்படுறது என்னென்ன வளத்துல நாங்க முதலீடு செய்யலாம், அதாவது வளங்களை முதலீடு செய்யப்படுவதற்கான ஒரு திட்டம். ஸோ இதுல வந்து ரிசோர்சஸ் என்று நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது வந்து பார்க்கலாம். நீங்க வந்து ரிசோர்சஸ் இதை பார்க்க போற முதலாவது விஷயம் வந்து பிசிக்கல் ரிசோர்சஸ், அதாவது பௌதிக ரீதியான வளங்கள். நீங்க யாரும் கதைக்க வேணும், முன்னாடி நான் பிசிக்கு முன்னாடி நான் படிப்பிக்கிற மாதிரி இருக்கீங்களா எனக்கு சரியா? சரி, வளங்கள் என்னென்ன வளங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வளங்களை சொல்லுங்க, யாராவது அன்மியூட் பண்ணிட்டு. வளங்களில் முதலீடு செய்யப்படுவதற்கான ஒரு திட்டம் அல்லது ஒரு பகுதி அளவிலான ஒரு திட்டம் ஒரு சுயாதீனமான குழுவினால் நியாயமான முறையில் மதிப்பீடு செய்யப்படுமானால் அது செயற்திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. வளங்கள் என்றால் என்ன? வளங்களை முதலீடு செய்வதற்கான ஒன்று நான் சொல்லிட்டேன், பௌதிக வளம் என்று நான் சொல்லி. பௌதிக வளம் என்றா என்னென்ன வேறும் யாராவது? பௌதிக வளம் என்றால் யாராவது அன்மியூட் பண்ணிட்டு கலைக்கலாம், இல்லாட்டி இது ஒரு போரிங்கா போயிடும் 2 hours. Anyone of எல்லாருக்கும் நான் கதைக்கிறது விளங்குதா?
கலைக்கிறது விளங்குதா? விளங்குதானே? ஓகே. ஏன்னா நீங்க யாராவது இடையில போய் கலைக்கலாட்டி எனக்கு ஒரு அந்தரம் மாதிரி இருக்குது. கலைக்கிறது உங்களுக்கு விளங்குதா இல்லையா ஒண்ணுமே தெரியல. ஏதோ நான் கழிச்சு கொண்டிருக்கிற மாதிரியே இருக்கு. சரி, இடையில விளங்கலாட்டி சட்டில வந்து பண்றாக்கள் சட் பண்ணுங்க, கேளுங்க, கொஷன்ஸ் இருந்தா சொல்லுங்க, ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, அல்லது சார் விளங்குது இல்லை இந்த கலைக்கு இந்த விஷயங்கள் விளங்குது இல்லைன்னு சொன்னா கேளுங்க, சொல்லிட்டாங்க, ஒரு இஷ்யூ. சரியா? ஓகே ரைட். இப்ப நான் ஸ்லைடுக்கு போவோம். வளங்களில் முதலீடு செய்தல், அதாவது வளங்களில் முதலீடு செய்வதற்கான ஒரு திட்டம் அல்லது ஒரு பகுதி அளவிலான திட்டம். இப்ப வளங்கள் என்று நாங்க இங்க கருத்து கொள்ளப்படுறது என்னன்னு சொன்னா, ஒன்று பிசிக்கல் ரிசோர்சஸ், அடுத்தது மானிட்டரி ரிசோர்சஸ். சரியா? பிசிக்கல் ரிசோர்சஸ், அடுத்து மானிட்டரி ரிசோர்சஸ். என்ன பிசிக்கல்னா பௌதிக வளங்கள், நிலம், மற்றது கட்டிடங்கள், உபகரணங்கள், இயந்திரங்கள், இவ்வாறான விடயங்கள்ல முதலீடு செய்யப்படுறதுக்கு சொல்றது பௌதிக ரீதியான முதலீடு. அடுத்தது மானிட்டரியான பணத்தில முதலீடு செய்யறது, அதாவது பணத்தை வந்து அதாவது பணத்திலேயே பணத்துக்காக வேண்டிய நாங்கள் முதலீடு செய்யறது. சரிதானே? இப்ப பங்கு சந்தையில முதலீடு செய்யறது, அல்லது ஒரு மணி மார்க்கெட்ல முதலீடு செய்யறது, அல்லது கேபிட்டல் மார்க்கெட்ல முதலீடு செய்யறது. சோ இப்படியான, அதாவது வளங்களின் முதலீடு செய்வதற்கான ஒரு திட்டம். என்ன வளங்கள் நாங்கள் முதலீடு செய்யப்படுறோமோ அதுக்கான ஒரு திட்டம் அல்லது ஒரு பகுதி அளவிலான திட்டம் ஒரு சுயாதீனமான குழுவினால நியாயமான முறையில் மதிப்பீடு செய்யப்படும். இப்போ உதாரணமா நாங்க பணத்துல முதலீடு செய்ய போறோம்னு சொன்னா, நாங்க ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம்னு வச்சுக்கொள்ளுங்களேன், ஒரு க்ரோசரி ஷாப்போ, அல்லது நாங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரியோ, அல்லது ஒரு சர்வீஸ், ஒரு எஜுகேஷனல் சர்வீஸ், அல்லது ஹாஸ்பிட்டலோட, பிரைவேட் ஹாஸ்பிட்டலோட ஏதோ ஒரு செயற்திட்டத்தை நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட்ல. ஸோ அந்த முதலீடு செய்யப்படுவதற்கான ஒரு திட்டம் ஒரு சுயாதீனமான குழுவினால ஒரு குழுவினால நியாயமான முறையில வந்து மதிப்பீடு செய்யப்பட வேண்டும். ஏன்னு சொன்னா, நான் ஒரு ப்ரொஜெக்டை கொண்டு வரேன், நான் ஒரு கொண்டு வரேன் என்னன்னா, நான் ஸ்ரீலங்காவில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து வீடு கட்டி கொடுக்க போறேன், எல்லாருக்கும் வீடு, சரியா என்று சொல்லி ஒரு ப்ரொஜெக்டை கொண்டு வரேன்னு சொன்னா, இது சாத்தியமா அல்லது சாத்தியமாகாதா என்று சொல்லி நானே சொல்லக்கூடாது. சரிதானே? அது ஒரு இண்டிபெண்டன்ட் கமிட்டி தான் அது இந்த ப்ரொஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணினா சக்சஸ் ஆகுமா சக்சஸ் ஆகாதான்னு சொல்லுவோம். சரிதானே? அதே மாதிரி ஒரு பிசினஸ் ஒன்று நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் என்று சொல்லி சொன்னா, அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதால சக்சஸ் ஆகுமா அல்லது ஆகாதா என்றதையும் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் குரூப் தான் அதை சொல்ல. சரிதானே? சோ இந்த செயற்திட்டத்தை ஒரு சுயாதீனமான குழுவினால நியாயமான முறையில மதிப்பீடு செய்யப்படுமாக இருந்தால் அந்த திட்டம் செயற்திட்டம் என்று சொல்லப்படுது. அல்லது இப்ப நான் உதாரணம், நான் ஒரு பங்கு சந்தையில முதலீடு செய்ய போறேன்றதை நான் ஒரு செயற்திட்டமாக கொண்டு வந்து சப்மிட் பண்ண முடியாது, அது ஒரு செயற்திட்டமாக நாங்க கருத முடியாது. சரிதானே? ஆனா முதலீட்டுல ஒரு வகை. சரிதானே? ஆனா பங்கு சந்தையில முதலீடு செய்யறத வந்து முதலீட்டு ஆலோசகர்களால அல்லது பங்கு தரக நிறுவனங்களால வந்து என்ன செய்யப்படுது, எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் வந்து தாராங்க தானே, அந்த இன்வெஸ்டர்ஸுக்கு புரோக்கர்ஸோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸோ வந்து ஒரு ரிப்போர்ட். அது ஒரு டைப் ஆஃப் ப்ராஜெக்ட். அவங்க அந்த ஒரு இந்த கம்பெனில எக்ஸென்ற கம்பெனில ஷேர்ஸை வாங்குங்க, பை என்ற கம்பெனில ஷேர்ஸை வில்லுங்க என்று ஏதோ ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து தராங்க. அவங்க அந்த ப்ராஜெக்ட் மாதிரி செய்யறாங்க, ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து தராங்க. ஸோ ஒரு இண்டிபெண்டன்ட் குழுவால வருது. எக்ஸென்ற கம்பெனியில ஷேரை வாங்குங்கன்னு சொல்லி தந்தால் அது ஒரு செயற்திட்டமாக மாறாது. சரிதானே? அதே மாதிரி தான் செயற்திட்டம் என்றால் என்ன, வளங்களில முதலீடு செய்யப்படுவதற்கான ஒரு திட்டம் அல்லது ஒரு பகுதி அளவிலான ஒரு திட்டம் ஒரு சுயாதீனமான குழுவினால நியாயமான முறையில மதிப்பீடு செய்யப்படுமாக இருந்தால் அது செயற்திட்டம் என்று அழைக்கப்படும். சரிதானே? இந்த நீங்க படிக்க விளங்கி கொண்டு இந்த செயற்திட்டம் மேற்கொள்ளப்படுற முறை, சரிதானே, ஒன்று தேசிய ரீதியாக இந்த செயற்திட்டம் மேற்கொள்ளப்படலாம், சமூக ரீதியாக மேற்கொள்ளப்படலாம், அடுத்தது வர்த்தக ரீதியாக மேற்கொள்ளப்படலாம். இப்ப நாங்க சொல்லுவோமே தேசிய ரீதியாக மேற்கொள்ளப்படுறது அல்லது சமூக ரீதியாக மேற்கொள்ளப்படுறது எல்லாம் வந்து நாங்க
பண வலியுவாக கருத முடியாது. பண வலியுவாக நாங்க செய்ய முடியும். ஏன்னா நாங்க இப்ப பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் எக்ஸாம் செய்யக்குள்ள வந்து பண ரீதியாக அளவிடக்கூடிய ப்ரொஜெக்டை மட்டும்தான் நாங்க படிக்கலாம். பண ரீதியாக அளவிட முடியாத ப்ரொஜெக்டை வச்சு படிக்கிறதுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா பண ரீதியாக அளவீடு செய்யப்படுகிற ப்ரொஜெக்ட் தான் நாங்க படிக்கிறோம். தேசிய ரீதியாக சமூக ரீதியாக அளவீடு மேற்கொள்ளப்படுகிற செயற்திட்டங்கள் சொன்னா நாங்க பார்க்கலாம். ஃப்ரீயாக ஒரு ஸ்கூல் கட்டி கொடுக்கறது, ஃப்ரீயா வந்து ஹாஸ்பிட்டல் செய்யறது, அல்லது சமூகத்துக்கு வந்து ஃப்ரீயா எஜுகேஷன், ஃப்ரீ யூனிஃபார்ம், இதெல்லாம் வந்து ஒரு செயற்திட்டம் தான், ஒரு ப்ரொஜெக்ட் தான். ஆனா வந்து இதை வந்து நாங்க பண ரீதியாக அளவிட்டு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போதைக்கு எங்கட இந்த ஸ்கீம்ல நாங்க அதை படிக்க தேவையில்லை. எங்கட ஸ்கீம்ல அதுவும் இல்லை. நாங்க படிக்க வேண்டியது வர்த்தக ரீதியான செயற்திட்டங்களை பற்றி தான் நாங்க படிக்க வேண்டும். அதாவது பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி தான் நாங்க படிக்க வேண்டும். சோ இந்த வர்த்தக செயற்திட்டம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஒரு பொருளாதார அபிவிருத்தி என்றது வெறுமனே பொருளாதார வளர்ச்சியில மட்டும், வெறுமனே வந்து பண ரீதியான அளவுல மட்டும் தங்கி இருக்கே இல்லை, அது சமூக ரீதியான விஷயங்களே தங்கி இருக்குது. அதுலயும் ஃபுல்ஃபில் ஆனாதான் பொருளாதார அபிவிருத்தி. ஸோ அதனாலதான் தேசிய ரீதியாக சமூக ரீதியாக மேற்கொள்ளப்படுற செயற்திட்ட முறைகள் வந்து அந்த எண்களால எண்ண முடியாத விஷயமாக இருக்கிறபடினால நாங்க அதை படிக்கிறோம். இல்லை, வர்த்தக ரீதியான செயற்திட்டத்தை தான் நாங்கள் இன்றைக்கு படிக்க போறோம். எந்த சிலபஸ்ல படிக்கிறோம் பாருங்க. வர்த்தக செயற்திட்ட வகைகள் ஆல்ரெடி நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. சிறிய செயற்திட்டம், ஸ்மால். அடுத்தது நடுத்தர செயற்திட்டம். அடுத்தது பாரிய செயற்திட்டம். பாருங்க, சிறிய செயற்திட்டம், அடுத்தது நடுத்தர செயற்திட்டம், அடுத்தது வந்து பாரிய செயற்திட்டம். அப்ப சிறிய செயற்திட்டம் என்று சொல்லப்படுவது நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுட்டேன். அதாவது ஸ்மால் வர்த்தகத்தில் ஈடுபடுறார்கள், அதாவது 16 தொடக்கம் 250 மில்லியன் அனுவல் ஆடிட்டட் டர்னோவர் இருக்கிறார்கள். ஸ்மால் என்டர்பிரினர்ஷிப் அவங்களால செய்யப்படுற, அவங்க அந்த ரேஞ்சுக்குள்ள செயற்திட்டம் தயாரிப்பாங்களாக இருந்தால் அல்லது சிறிய செயற்திட்டம் சொல்றோம். அதே மாதிரி 250 தொடக்கம் 750 மில்லியன் அனுவல் ஆடிட்டட் டர்னோவர் இருக்கிறார்கள், நடுத்தர செயற்திட்டம் சொல்றோம். பாரிய செயற்திட்டம் சொல்றோம் வந்து above 750 மில்லியன் அனுவல் ஆடிட்டட் டர்னோவர். அது மாதிரி எம்ப்ளாயிஸ் கேட்டகரி இருக்கும். இது மேனுஃபேக்சரிங் இருக்கு பொருந்தும். அதே மாதிரி சேவிங் செக்டருக்கும் சேம் வந்து பொருந்தும். சரிதானே? இதுல இப்ப ஸ்ரீலங்காவை பாத்தீங்கன்னா எஸ்எம்இ என்ற விஷயத்தை தான் கட்சி கொண்டு வரும். அதே பாரிய செயற்திட்டம் லார்ஜ் சேர் வந்து மோர் தென் 750 மில்லியன் ஆடிட்டட் டர்னோவர் பாரிய செயற்திட்டம் சொல்லி சொல்றாங்க. ஸோ இங்க வந்து சிறிய செயற்திட்ட நடுத்தர செயற்திட்டத்தை தான் இப்போ கூட பேங்க்ஸ், ஃபைனான்ஸ் அண்ட் கம்பெனிஸ் வந்து கூட கன்சன்ட்ரேட் பண்றாங்க இந்த ஸ்மால் அண்ட் மீடியம். நான் லேட்டஸ்டா வந்து பார்த்தேன் 35% ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட் வந்து இந்த எஸ்எம்இ செக்டரால தான் ஃபுல்ஃபில் பட்டு கொண்டு இருக்கிறது ஸ்ரீலங்காவில். ஸோ மோர் தென் 35% எம்ப்ளாய்மெண்ட் வந்து இந்த எஸ்எம்இ செக்டருக்குள்ளால தான் கூட ஃபுல்ஃபில் பண்ணப்படுது. அப்ப சிறிய நடுத்தர வர்த்தக முயற்சிகளுக்காகத்தான் இந்த செயற்திட்டங்கள் வர்த்தக முயற்சிகளோட தான் இலங்கையின் பொருளாதார அதிக அளவான பங்களிப்பு இலங்கைக்கு கிடைக்குது. அப்ப உங்களுக்கு கேள்வி வரலாம், இலங்கையில வந்து அதிக அளவாக பொருளாதார அபிவிருத்தியில் செல்வாக்கு செலுத்துகிற வர்த்தக முறைமை அல்லது வணிக முறைமை என்று சிறிய நடுத்தர வணிக முயற்சிகள் தான் கூட அதிக அளவான பங்களிப்பை செய்கிறது. சரிதானே? அடுத்த ஸ்லைடு போக வர்த்தக செயற்திட்டம் பாருங்க. வர்த்தக செயற்திட்டம் என்றால் என்ன? ஒரு செயற்திட்டம் என்பது நீங்க ஸ்கூல் ஏல படிக்கக்குள்ள அல்லது படிக்கக்குள்ள இப்ப ப்ரொஜெக்ட் எழுதுவீங்க. யூனிவர்சிட்டிஸ்ல படிச்சாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும், யூனிவர்சிட்டியும் படிப்பிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு ப்ரொஜெக்ட் ப்ரொபோசல் என்றால் என்ன நாங்கள் எழுதுவோம். இந்த ப்ரொஜெக்டோட நோக்கம் என்ன, இந்த ப்ரொஜெக்டோட காலம் எப்படி இருக்கு, காலம் எவ்வளவு காலத்துக்குள்ள இந்த ப்ரொஜெக்ட் முடியும், இந்த ப்ரொஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி இருக்கும், ப்ரொஜெக்டை வந்து இதுக்கான ப்ரொஜெக்டுக்கான நிதியை நாங்கள் எப்படி திரட்ட போறோம், இந்த ப்ரொஜெக்ட் இப்ப முடிஞ்சதுக்கு பிறகு என்னென்ன அவுட்புட் வரும், இந்த ப்ரொஜெக்ட் நாங்கள் என்னென்ன இன்புட் பண்றோம் என்றெல்லாம் போட்டு நாங்கள் ஒரு ப்ரொஜெக்ட் ப்ரோபோசல் கொடுத்து உங்களுக்கு எல்லாம் படிச்ச ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க, அல்லது யூனிவர்சிட்டிஸ்ல படிச்சிருப்பீங்க, அல்லது வேற வேற சப்ஜெக்ட்ல படிச்சிருப்பீங்க. ஸோ அதே சேம் தியரி தான் இங்கே வருகிறது. வர்த்தக செயற்திட்டம் என்ற என்னன்னா செயற்பாட்டு மற்றும் நிதியங்களை உள்ளடக்கியதாகவும் அவை எவ்வாறு அடையப்படும் என்பவற்றினை குறிப்பிட்டு தயாரிக்கப்படுகின்ற ஒரு அறிக்கை. அப்ப வர்த்தக செயற்திட்டம் நான் ஏற்கனவே உங்களுக்கு ப்ரீவியஸ் ஸ்லைட்ல சொல்லி தந்த நான் என்னன்னா, நாங்க இங்க படிக்க போறோம் வந்து ஒன்லி மணி வேல்யூ உள்ள செயற்திட்டத்தை பற்றி தான்.
மணி வேல்யூ இல்லாத செய்திட்டத்தை பற்றி நாங்க இந்த சப்ஜெக்ட்ல படிக்கிறேன் இல்ல. ஸோ மணி வேல்யூ உள்ள செயற்திட்டம் என்றால் வர்த்தக செயற்திட்டம். அப்ப வர்த்தக செயற்திட்டம் என்பது என்ன? செயற்பாட்டு மற்றும் நிதியியல் நோக்கங்களை உள்ளடக்கியதாகவும் அவை எவ்வாறு அடையப்படும் பாருங்க, செயற்பாட்டு மற்றும் நிதியியல் நோக்கங்கள் உள்ளடக்கியதாகும். அப்ப நிதியியல் நோக்கங்கள் தான் வர்த்தகத்துக்கு இருக்கணும். வர்த்தகம் செய்யறது நிதியியல் நோக்கம் என்ன? என்ன ஒரு வர்த்தகத்துல அல்டிமேட் பர்பஸ் என்ன? ஒரு வர்த்தகத்தின் அல்டிமேட் பர்பஸ் எனிவன்? ஒரு வர்த்தகத்தினுடைய அடிப்படையான நோக்கம் அல்லது குறிக்கோள் என்ன? வெரி குட். லாபத்தை உச்சப்படுத்த, லாபத்தை அடைதல். இதுதான் ஒரு வணிகத்தினுடைய அடிப்படையான குறிக்கோள். சரியானே? சோ பாருங்க, அந்த லாபத்தை அதாவது நிதியியல் நோக்கங்களை உள்ளடக்கியதாகவும் அதை எவ்வாறு செயற்பாடு அந்த நிதியியல் நோக்கத்தை அடைகிறதுக்கு நாங்கள் எவ்வாறான செயற்பாடை மேற்கொள்ள போறோம் என்பதை குறிப்பிட்டு தயாரிக்கப்படுகிற ஒரு அறிக்கை தான் வர்த்தக செயற்திட்டம். பாருங்க, ஏற்கனவே நிர்ணயித்த நோக்கங்களை அடைவதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடைமுறைகள் மற்றும் செயற்பாடுகளை ஒழுங்குபடுத்தி காட்டுகின்ற ஒரு அட்டவணை. ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று நிதியியல் நோக்கங்களை உள்ளடக்கியதாகவும் அதை எவ்வாறு அடையப்படும் என்பவற்றினை குறிப்பிட்டு தயாரிக்கப்படுகிற ஒரு அறிக்கை. அடுத்தது என்ன சொல்றேன்? ஏற்கனவே நிர்ணயித்த நோக்கங்களை அடைவதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடைமுறைகள் மற்றும் செயற்பாடுகளை ஒழுங்குபடுத்தி காட்டுகின்ற ஒரு அட்டவணை. இப்போ நோக்கம் இல்லாம ஒரு ப்ரொஜெக்ட் நாங்கள் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருந்தா நாங்க இதெல்லாம் மட்டும்தான் விடுங்களா? சமூகம், தேசியம், பண ரீதியால அளவிட முடியாதெல்லாம் விட்டுருங்க. நாங்க பண ரீதியான அளவிடக்கூடிய செயற்திட்டத்தை பற்றி தான் இந்த பாடத்துல படிக்கிறோம். இங்க பாருங்க, வர்த்தக செயற்திட்டத்துல இங்க சொல்லப்பட்ட 2 விடயங்களும் நோக்கங்களை அடையதற்கு மேற்கொள்ளுகிற நடவடிக்கைகளை காட்டுகிற ஒரு அட்டவணை அல்லது ஒரு அறிக்கை என்றதான் சம்மரி பண்ணி சொல்லுது. 2 விஷயம். நோக்கம் இல்லாம ஒரு பிசினஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருந்தால் அந்த பிசினஸ் என்ன? லாஸ். அல்டிமேட் விலகு கடத்துல லாஸ்லாம் முடிய போகுது. ஒரு நோக்கம் இப்போ நீங்க சப்ஜெக்ட் இந்த பாடம் படிக்கிறீங்கன்னு சொன்னா என்ன, நான் இப்படியாவது இந்த டெவலப்மெண்ட் ஃபைனான்ஸ்ல பாஸ் பண்ணி DAVF ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண வேணும் என்ற ஒரு ஆம்பிஷனோட நீங்க இந்த கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணி படிக்கிறீங்க. எனக்கு நோக்கமே இல்லை, நான் பாஸ் பண்ணாலும் உண்டு, பாஸ் பண்ணலாட்டியும் உண்டு என்று சொல்லி இருந்தா நீங்க படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சரிதானே? அதான் சொல்லுவாங்க, ஒரு 0 லெவல்ல நீங்க ரிஸ்க் எடுக்க போறீங்க, அதாவது நான் பாஸ் பண்ணி நீங்க 100% ரிஸ்க் எடுக்கவே தேவையில்லை. ரிஸ்க் 0 லெவலாக இருந்தால் உங்களோட பெர்ஃபார்மன்ஸும் 0 லெவல் தான். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அது ஒரு தியரி. சோ அதே மாதிரி தான் இங்க ஒரு நோக்கம் இல்லாட்டி அந்த ப்ரொஜெக்டுக்கு வேல்யூவே இல்லை. சரிதானே? அப்ப நிதியியல் நோக்கங்களை உள்ளடக்கியதாகவும் அதை எவ்வாறு அடையப்படும் என்பவற்றை குறிப்பிட்டு தயாரிக்கப்படுகிற ஒரு அறிக்கை அல்லது ஏற்கனவே நிர்ணயித்த நோக்கங்களை அடைவதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடைமுறைகள் மற்றும் செயற்பாடுகளை ஒழுங்குபடுத்தி காட்டுகின்ற ஒரு அட்டவணை. அப்ப என்னென்ன மாதிரி செய்தால் இந்த பர்பஸை அச்சீவ் பண்ணலாம் அல்லது என்னென்ன விஷயங்களை நாங்க கன்சிடர் பண்ணி என்னென்ன விஷயங்களை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணினா என்னென்ன விட இதெல்லாம் பின்னுக்கு பார்ப்போம் இப்படிதான் செய்யணும். சரி, அப்ப பாருங்க, வர்த்தக செயற்திட்டத்தின் நோக்கம் செயற்திட்டத்திற்காக உறுதி செய்யப்பட்ட வளங்கள் மீதான முதலீட்டுக்கான போதுமான திரும்பலை உறுதி செய்தல். சரிதானே? அதை நான் தமிழ்ல வடிவா எழுதியிருக்கிறேன். நாங்க பேச்சாளர் சொல்ல மாட்டோம், லாபத்தை போடுறேன். சரியா? இது நாங்க வசனமா ஒரு ப்ரொஃபஷனல் வேல எழுதுறேன்னு சொன்னா முதலீட்டுக்கான போதுமான திரும்பலை உறுதி செய்தல். செயற்திட்டத்திற்காக உறுதி செய்யப்பட்ட வளங்கள் மீதான முதலீட்டிற்கான போதுமான திரும்பலை. வளங்கள்ல நாங்க முதலீடு செய்யறோம். பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொன்னா பில்டிங்ல முதலீடு செய்வோம், பர்னிச்சர்ஸ்ல முதலீடு செய்வோம், ஸ்டாக்ல முதலீடு செய்வோம் இல்லையா? எல்லா விஷயத்திலையும் முதலீடு செய்யறோம். அந்த முதலீட்டின் மீதான போதுமான திரும்பலை உறுதி செய்வதுதான் இந்த வர்த்தக செயற்திட்டத்தின் நோக்கம். நாங்க சொல்லுவோம், நீங்க கார்மெண்ட் ஃபேக்டரியோட ஸ்டார்ட் பண்ண போறோம் என்று சொல்லி இருக்கிற காசு முழுதையும் கொண்டு அதில் இன்வெஸ்ட் பண்றீங்க. ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, மிஷினரிஸ்ல, லேண்ட்ல, பில்டிங்ல, எம்ப்ளாயிஸ்ல எல்லாத்துலயும் இன்வெஸ்ட் பண்றீங்க, ஃபைனான்ஸ்ல எல்லாத்துலயும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி விடுறீங்க. உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்டே இல்லை, இந்த பிசினஸ் நான் இப்படி கொண்டு நடத்த போறேன் என்ற ஒரு இது இல்ல ரெண்டு வச்சு கொள்ளுங்களேன். அதாவது ஒரு அனர்த்தம் வந்தா எப்படி எங்க எம்ப்ளாயிஸை காப்பாத்துறது, அது ஒரு அனர்த்தத்துக்கு அப்பால சொல்லுவோம். கோவிட் வந்தது, இப்பதான் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. நீ பாருகிற ப்ராஜெக்ட் ப்ரொபோசல்ஸ்ல எல்லாம்
இதை பற்றி கருத்தில் கொள்ளுவாங்க. இப்படியான அன்சர்டனிட்டி வந்தா என்னென்று தாங்கள் சரி. ஆனா முதல் ப்ராஜெக்ட் ப்ரொபோசல்ல வந்து இப்படியான பாதகமான காலநிலைகள் ஏற்பட்டா இப்படி சஸ்டெயின் பண்ற என்ற விஷயங்கள்லாம் ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் இருக்கு. நாங்க படிப்போம். சந்தை விளைவாயு, சாத்திய விளைவாயு, ஒரு இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ், சூழல் என்வயர்மெண்டல் அனாலிசிஸ் எல்லாம் சொல்லி இதுக்கு பிறகு நாங்க படிப்போம் ஒரு சேர்த்துட்டு தரக்குள்ள. இங்க வந்து நாங்க பார்க்கிறோம் அந்த செயற்திட்டத்துக்காக உறுதி செய்யப்பட்ட வளங்கள் முதலீட்டுக்கான போதுமான திரும்பலை உறுதி செய்வதுதான் இந்த வர்த்தக செயற்திட்டத்தின் நோக்கம். சோ எல்லா விடயமும் அந்த செயற்திட்டத்துல உள்ளடக்கப்பட்டிருக்கும். சரியானே? ரைட். இப்ப நாங்க ஒரு செயற்திட்டத்தை உருவாக்கிட்டோம். சொல்லுவோமே நாங்கள் ஒரு க்ரோசரி ஷாப், சிம்பிளா எல்லாருக்கும் விளங்கக்கூடிய மாதிரி நாங்கள் ஒரு க்ரோசரி ஷாப் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க. சரியானே? இப்ப நான் சும்மா ஒரு கால்குலேஷன் வந்து போறேன். சும்மா சொல்லுவோமே 100 ரூபீஸ் வந்து உங்களுக்கு ஒரு 100 ரூபீஸ் வந்து ஸ்டாக்குக்கு தேவைப்படுறது. பில்டிங்குக்கு ஈஸியாக விளங்குறதுக்கு சொல்றேன்னா சும்மா ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இதுக்கான சொல்றேன். உங்களுக்கு ஸ்டாக்குக்கு 100 ரூபீஸ் தேவைப்படுறது. அதே மாதிரி ஒரு பில்டிங்குக்கு 200, நான் 200 மில்லியன் நினைச்சு கொள்ளுங்களேன். சரியா? 100 200 ஸ்டாக் பில்டிங்கு 300 மில்லியன் உங்களுக்கு தேவைப்படுது. பில்டிங் பிளஸ் ஃபர்னிச்சர்ஸ், எக்யூப்மெண்ட், ஸ்டாக்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 300 மில்லியன் தேவைப்படுது. சரியா? இதுதான் உங்களோட ப்ராஜெக்ட். நீங்க ஒரு க்ரோசரி ஷாப் ஒன்று பெரிய மெகா ஸ்கேல சூப்பர் மார்க்கெட்ல ஒரு பெரிய ஒரு க்ரோசரி ஷாப் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறீங்க. நீங்க 300 மில்லியனுக்கு எஸ்டிமேட் பண்றீங்க உங்களோட ப்ராஜெக்டை. ஆனா உங்களோட கையில 200 மில்லியன் தான் இருக்குது, ஒரு 100 மில்லியன் இருக்கு இல்லை. ஸோ நீங்க என்ன செய்றீங்க? உங்களோட ப்ராஜெக்ட் ப்ரொபோசலை கொண்டு போய் ஒரு 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 அவுட் சோர்ஸ்ல கொண்டு கொடுக்க போறீங்க. உங்க என்ன உங்களோட சொந்தக்காரர்கிட்ட கொண்டு கொடுக்கலாம், அல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஸிட்ட கொண்டு கொடுக்கலாம். நான் மச்சான் இப்படி ஒரு ப்ரொபோசல் ஒன்று வச்சிருக்கேன், எனக்கு ஃபண்ட் காணாமல் இருக்குது, நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு கேட்கலாம். அது 100% சக்சஸ் ஆகும்ன்றது இல்லை. யார் ஃப்ரெண்ட்ஸோ அல்லது உறவினர்களோ யாருமே வந்து பிஸ்னஸுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட் பண்றதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தயாரா இருப்பாங்க. ஒரு 100ல ஒரு 10 விதமானவர்கள் 20 விதமானவர்களா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா அதே பிசினஸ் ப்ரொபோசலை நாங்க ஒரு பேங்க்லயோ அல்லது ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனிலேயோ, வெளிநபர்கள் சொல்றது என்ஜிஓஸ்லயோ அல்லது ஹை நேஷனல் லோக்கல் என்ஜிஓலையோ அல்லது ஃபாரின் என்ஜிஓஸ்லயோ நாங்கள் இதை சப்மிட் பண்ணோம்னு சொன்னா எங்களோட ப்ராஜெக்ட் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான அல்லது ஒரு வலிடான ஒரு ப்ராஜெக்டாக இருக்குமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட்ல ஃபைனான்சிங் அந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கட்டாயம் பண்ணும். சரி, அதுதான் பாருங்க, முதலீட்டினை சேர்த்திட்டத்துக்கு வழங்குபவர்கள் நிதியிட செய்ய உண்டு உரிமை எந்த சொந்த மூலமா இருக்கும். எனக்கு ஐடியா இருக்கு, பட் எந்த ஓன் கேபிட்டலே இல்லை அப்படி என்று சொல்லி சொன்னா அந்த ப்ராஜெக்டுக்கு வேல்யூ இருக்காது. சரிதானே? இப்ப எந்த ஓன் கேபிட்டல் வந்து ஈவன் 60-40 இருக்க வரும். 60% எந்த இன்குட்டியா எந்த சொந்த முதலா இருக்கும், 40% நான் வந்து பேங்க்ல கேட்கிறதா இருக்கலாம். ஈவன் ஒன்றுமே எனக்கு இல்லை, எந்த ஐடியா ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் சூப்பர் 100% சூப்பர் பண்ணா பேஸ்ட் ஆன் த கிரெடிட், அதாவது பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன் வந்து டிசிஷன் எடுக்கலாம். 100% நான் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் 100% ஃபண்ட் பண்றேன் டிசிஷன் எடுக்கலாம் பேஸ்ட் ஆன் த கிரெடிட் பாலிசி ஆஃப் த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். சரிதானே? அதாவது அந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன் கிரெடிட் பாலிசி என்று சொல்லப்படுறது கடன் கொள்கைக்கு அமைவாக 100% இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபண்ட் பண்ணி ஏழுமானதுதான் ஃபண்ட் பண்ணி கொண்டு போகலாம். சரிதானே? சில நேரம் கவர்மெண்ட் ஆன் பண்ணலாம். பாருங்க, இப்போ யூஎஸ்ஐட் கேள்விப்பட்டிருப்பீங்க. யூஎஸ்ஐட் வந்து ஃபண்ட் பண்ணினது டியூரிங் த சுனாமி டைம்ல எல்லாம் வந்து கூட பேருக்கு வந்து பிசினஸ் ப்ரொபோசலுக்கு சப்மிட் பண்ணது. அதே மாதிரி நீங்க இப்போ ப்ரெசன்ட்லி வந்து ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணினா இளைஞர் வேலையற்ற இளைஞர்களுக்கான கடன் வசதி திட்டம்லாம் இருக்கு. நாங்கள் அதெல்லாம் பின்னுக்கு படிப்போம் என்னென்ன கடன் திட்டங்கள் இருக்குன்னு சொல்லுவோம். சரிதானே? அப்ப முதலீட்டினை செயற்திட்டத்துக்கு வழங்குவோர் யார் வந்து உரிமை மூலதனம். யார் அது உங்களுக்கு ஈஸியா தெரியும், அது உரிமையாளர் அல்லது நாங்கள் ஷேர் ஹோல்டர்ஸ் சொன்னா பங்குதாரர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கம்பெனிஸ் பெரிய ஆட்களா இருந்தா ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஓனர்ஸ் ஆஃப் த கம்பெனி. பங்குதாரர் வந்து உரிமையாளர் அந்த கம்பெனி. அதனாலதான் அது உரிமை முதல், அதாவது உரிமையாளர் தான். நீங்களே சொந்தமாக காசை போட்டு நீங்களே சொந்தமாக வியாபாரத்தை ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா நீங்க தான் அது உரிமையாளராக இருக்கீங்க. அதே மாதிரி கடன் முதல் என்றது நான் சொன்ன மாதிரி இப்போ 300 மில்லியன் தேவை, 200 மில்லியன் உங்களோட ஓன் இக்விட்டியா இருக்குது. ஸோ 100 மில்லியன் தேவைப்படுறவரையா நீங்க போய் வெளியிட போய் கேட்குறீங்க, கொண்டு வங்கியில போய் கேட்குறீங்க, வெளிநபர்களை போய் நிதியில. ஸோ
வங்கி உங்களுக்கு கடனை தரணும். நாங்கள் வங்கி செய்யறபடினால நாங்கள் வங்கியோட வியூல கலைப்பமாக இருந்தால் வங்கி வந்து உங்களுக்கு லோன் தர வேணுமாக இருந்தால் உங்களோட ப்ராஜெக்டை சப்மிட் பண்ண சொல்லும். ஸோ அந்த ப்ராஜெக்டை பார்த்து ரைட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ ஃபண்ட் பண்ணலாமா இல்லையான்றத வங்கி டிசிஷன் எடுக்கும், அல்லது ஃபைனான்ஸ் கம்பெனி டிசிஷன் எடுக்கும், அல்லது ஹை என்ஜிஓ லோக்கல் என்ஜிஓ டிசிஷன் எடுக்கும். ரைட். அடுத்தது பார்ப்போம் வர்த்தக செயற்திட்டத்தின் அவசியம். பாருங்க, இப்ப நான் சொன்ன விஷயத்தை நான் சமரி பண்ணிருக்கேன். முதலாவது பாருங்க, புதிய வியாபார முயற்சியை ஆரம்பிக்க. சரிதானே? புதிய வியாபார முயற்சியை ஆரம்பிக்க என்று சொல்லப்படுற விஷயம் என்ன? நான் சொன்ன மாதிரி ஒரு புதிய பிசினஸ் ஆரம்பிக்கணும், வர்த்தக செயற்திட்டம் கூட கட்டாம இருக்கணும். பண்ண முடித்து கொண்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க முடியாது. சரிதானே? அல்லது ஏற்கனவே உள்ள முயற்சியை விஸ்தரிக்க, அதாவது எக்ஸ்பேன்ஷன் பர்பஸ் ஒன்று இனிஷியேட் பண்றதுக்கு அல்லது எக்ஸ்பேன்ஷன் செய்யறது பிசினஸ். அடுத்தது வியாபாரத்தை மறுசீரமைக்க அதாவது ரீஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு பிசினஸ். சரிதானே? இப்போ சிலாங்கள் வந்து பிசினஸை டைவர்சிஃபை பண்ணுவாங்க. இப்போ லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் வந்து வெஹிக்கிள் இம்போர்ட் பண்ணி விற்கிறவங்களுக்கு வந்து இப்போ சிச்சுவேஷன் பெரிய ஒரு சவாலா இருக்கு. அதே மாதிரி டூரிசம் செக்டர்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சவால் நிறைந்த ஒரு சூழலாக இப்போதைய சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ இவங்க வந்து தங்களோட வியாபாரத்தை மறுசீரமைப்புக்கு ஒரு பிளானிங் ஒன்று போடுவாங்க. ஸ்ட்ராட்டஜிக் ஒரு திட்டம் ஒன்று அவங்க வச்சிருந்தாங்கன்னு சொன்னா அந்த திட்டம் சரியானதாக இருக்குமா இருந்தால் ஃபைனான்ஸ் பண்றதுக்கு ரெடியாக கணக்கு பேர் இருக்கிறாங்க. ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. பட் ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் சரியான வகையில் இருக்க வேண்டும். அடுத்தது பாருங்க, வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களிடமிருந்து நிதியினை பெற்றுக்கொள்ள. வங்கி மற்றும் நிதி நிறுவனங்கள் வந்து இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்தது வியாபாரம் தனது நோக்கத்துக்கு ஏற்ப தந்திரோபாயங்களை வகுத்து அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு. தந்திரோபாயங்கள் என்று சொல்றது இங்கிலீஷ் ஸ்ட்ராட்டஜிஸ். ஒரு வியாபாரம் தனது நோக்கத்துக்கு ஏற்ப என்ன நோக்கம்? ஒரு வியாபாரத்தின் நோக்கம் லாபம் அடைதல். அந்த நோக்கத்துக்கு ஏற்ப தந்திரோபாயங்களை வகுத்து அவற்றினை நடைமுறைப்படுத்துவதற்கு வர்த்தக செயற்திட்டம் கட்டாயம் அவசியமாகும். இப்ப ஒரு செயற்திட்டத்தை நாங்கள் செய்யக்குள்ள வந்து நார்மலா இன்ட்ரடக்ஷன் கொடுப்போம். இதுதான் நாங்கள் இந்த செயற்திட்டம் இது, இந்த செயற்திட்ட கால எல்லை ஏது, செயற்திட்டத்துக்கான அறிமுகம் இது, செயற்திட்டத்தின் செயற்பாடு நடைமுறைப்படுத்துறது. இந்த செயற்திட்டத்துக்கு நான் இந்த செயற்திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுவனாக இருந்தால் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு எவ்வளவு காசு இன்ஃப்ளோ ஆகும், எவ்வளவு அவுட்ஃப்ளோ ஆகும், நான் எவ்வளவு லாபம் உழைப்பேன், எவ்வளவு எனக்கு எதிர்காலத்துல வருமானம் பெறும் என்ற விடயங்கள் அவர் அந்த செயற்திட்டத்தை செய்யக்குள்ளதான் அவருக்கு விளங்கு. கண்ணை முடித்து கொண்டு நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொன்னா நாங்கள் இப்போ சென்சிட்டிவ் அனாலிசிஸ் சொல்லி ஒன்று இருக்குது. சென்சிட்டிவ் அனாலிசிஸ் சொன்னா எந்த வியாபாரம் வந்து 5% அப் பண்ணினா நான் என்ன பொசிஷன்ல இருப்பேன், அல்லது எந்த வியாபாரம் 5% குறைவடைஞ்சா என்ன பொசிஷன்ல எந்த வியாபாரம் இருக்கு. சரிதானே? இப்படியான சென்சிட்டிவ் அனாலிசிஸ். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், காசு பாய்ச்சல் போட்டு ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு காசு உள்ளுக்கு வரும், காசு வழியாலவோ அந்த காசு பாய்ச்சல் போட்டு இதையெல்லாம் வச்சுக்கொண்டு ஒரு ஆள் தந்த ப்ரொஜெக்டை செய்வாரா அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை வந்து பிளான் பண்ணி கொள்ளலாம். இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் இயர் வந்து ஃபோகாஸ்ட் பண்றோம், இதே கண்டிஷன் கண்டினியூஸா இருக்கு. நாங்கள் நெக்ஸ்ட் இயர் ஃபோகாஸ்ட் பண்றோம், இந்த கோவிட் வந்து ஒரு சொல்யூஷனுக்கு வராது, இது பெரிய ஒரு இஷ்யூ ஆகி போய் பெரிய ஒரு நாட்டில் உடக்கம் வந்து பொருளாதார வீழ்ச்சியை ஏற்படுத்தும் என்று சொல்லி நெக்ஸ்ட் இயர் பிளான் பண்றாங்க. அதையும் ஒரு கீ கன்செப்டா எடுத்து தான் பிளானிங்கை செய்ய வேணும். சரியா? இப்போ ஈவன் ஐபிஎஸ்ல வேணும், ஐபிஎஸ்எல் உடனே அங்கே டிரெக்டா கண்டக்ட் பண்ணி கொண்டு கிளாஸ், இப்போ ஆன்லைனுக்குள்ள கிளாஸ். நெக்ஸ்ட் இயர் எங்களோட பிளானிங்ல ரைட் 100% டிரெக்ட் கம்யூனிகேஷன், கிளாஸ் ரூமுக்கு வந்துதான் படிப்பிக்க வேணும், லெக்சர் பண்ண வேணும் என்று சொல்லி பிளான் பண்ணினா அது ஒரு வேலிடான ப்ராஜெக்ட் ப்ரொபோசலா இல்லை. சரிதானே? அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி தந்துருவாங்க. அந்த நோக்கத்தை அடையணும், பிள்ளைகள் பேங்கிங் குவாலிஃபிகேஷன் அடையணும், எப்படி நாங்க ஸ்ட்ராட்டஜிஸை மேக் பண்றது, அதை எப்படி நடைமுறைப்படுத்துறது என்றதுக்கு கட்டாயமாக வந்து வர்த்தக செயற்திட்டம் வந்து அவசியம். சரியா? வியாபாரம் தனது நோக்கத்திற்கு ஏற்ப தந்திரோபாயங்களை வகுத்து அவற்றினை நடைமுறைப்படுத்துவதற்கு வந்து வர்த்தக செயற்திட்டம் கட்டாயம் அவசியம். அடுத்தது பாருங்க, சொந்த முதல் கடன் முதல் போன்றவற்றை தீர்மானிக்கிறது. சரியானே? சொந்த முதல் கடன் முதல் தீர்மானிக்கிறது நான் ஆல்ரெடி விளங்கப்படுத்தினேன். எனக்கு 200 மில்லியன் 300 மில்லியன் ப்ராஜெக்ட் வேல்யூ 200 மில்லியன் தான் என்ற இருக்கிற கேஷ்
100 மில்லியன் நாங்கள் டெப்ட்டுக்கு கடனா டெப்டர்ஸ் வெளியில போய் நான் எடுக்க போறேன். அதான் சொந்த முதல் கடன் முதல் போன்றவற்றை தீர்மானிக்கிறோம். ப்ராஜெக்ட் வேல்யூ எவ்வளவு, வேல்யூல சொந்த இக்விட்டி கன்ட்ரிபியூஷன் எவ்வளவு, அதே மாதிரி பேங்க்ல போய் அல்லது ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூட் போய் நாங்க இருக்கிறோம். அதான் நீங்க பாப்பீங்க பேங்க்ஸ்ல ஒர்க் பண்றாங்களுக்கு தெரியும், டெப்டி இக்விட்டி என்று கட்டாயமா நாங்க லோன் ப்ரொபோசல் செய்ய கூட பாப்பீங்க. டெப்டி இக்விட்டி என்ற ரேஷியோ கட்டாயமா பாப்பீங்க. ஏன் மொத்த டோட்டல் ப்ராஜெக்ட் வேல்யூல எத்தனை பெர்சன்டேஜ் வந்து பேங்க் லோனா கொடுக்குதுன்னு சொல்லி. சரியா? யாராவது சொல்ல முடியுமா ஒரு ப்ராஜெக்ட், அதாவது ஒரு எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட், நியூ பிஸ்னஸ் இல்லை, ஒரு எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் மேன் ஒரு ப்ரொபோசல் ஒன்று சப்மிட் பண்ற 100% நீங்க வேல்யூ பண்ணிப்பாங்க. அவர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ப்ரொபோசல்ல வந்து நீங்க போட்டு பாக்குறீங்க 200 மில்லியன் தான் அவரோட ப்ராஜெக்ட் வேல்யூ வருது, 200 மில்லியன் லோன் கேட்கிறார். இந்த ரிக்வெஸ்ட்டை நீங்க ஆஸ் அ ஒரு பேங்க் ஆஃபீஸர்ஸ் அக்செப்ட் பண்ணுவீங்களா? எனிவன் ஒரு ப்ராஜெக்ட் வேல்யூ 200 மில்லியன், அந்த 200 மில்லியனுக்கே ஒரு ஆள் வந்து லோன் கேட்கிறார், ஃபைனான்சிங் பண்ண சொல்லி பேங்க்ல கேட்கிறார், ப்ரொபோசல் சப்மிட் பண்றார், இக்விட்டி கன்ட்ரிபியூஷனே இல்லை. இது நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா, அக்செப்ட் பண்ண மாட்டீங்களா? அல்லது ஹை ரிஸ்கா லோ ரிஸ்கா பேங்க்ஸை பொறுத்தவரை? எனிவன்? ஹை ரிஸ்க். ஹை ரிஸ்க், எஸ். ஏன் ரிஸ்க்? எப்பவுமே வந்து சொந்த காசு இல்லாம மற்றவட்ட காசுல வேலை செய்ய போனா அதுக்கு பொறுமதியே இருக்காது. நான் சொல்ல சரியா? ஏன்னு சொன்னா சொந்தமா தந்த காசு கொஞ்சமா இல்லாம மற்றவங்க தான் 100% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பிசினஸ் செஞ்சு கொண்டிருந்தோம்டா எங்களுக்கு அந்த பிசினஸ்ல பெருசா நாட்டம் வராது. ஏன் மற்றவங்க காசுல நாங்க பிசினஸ் ரன் பண்றோம், எங்க சொந்த காசுல பிசினஸ் ரன் பண்ணலையே. ஸோ பிசினஸ் நாங்க ரன் பண்ண போறோம்டா எங்கட சொந்த காசும் இருக்கணும், அதே நேரம் காணாட்டி இன்னொரு அவுட் சோர்ஸ்ல பரவ பண்ணி நாங்க பரவிங் செஞ்சுட்டு நாங்க பிசினஸ் செய்யலாம். ஸோ அதைத்தான் அதாவது சொந்த முதல் கடன் முதல் போன்றவற்றை தீர்மானிக்கிறதுக்கு இந்த வர்த்தக செயற்திட்டம் கட்டாயம் தேவை. அடுத்தது திட்டங்களை கட்டுப்படுத்த, மற்றது நெறிப்படுத்துவதற்கு. நாங்க செயற்திட்டம் ஒன்று இருந்தால்தான் திட்டங்களை கட்டுப்படுத்துறேன்னு சொன்னா தேவையில்லாத ஒரு பிரச்சனை. ஈவன் பாருங்க, இப்போ கொஞ்ச நாளா எல்லா பேங்க்ஸும் வந்து என்ன செய்யறாங்க, இந்த டீமுக்குள்ளால அல்லது ஜூமுக்குள்ளால மீட்டிங்ஸ் நடக்குது, ட்ரைனிங்ஸ் நடக்குது. இவ்வளவு நாளும் என்ன நடக்குது, அவுட் ஸ்டேஷன் பிரான்ச்சஸ் எல்லாம் வந்து கிளம்புக்கு வரும், ஹெட் ஆஃபீஸுக்கு வந்து ட்ரைனிங்ஸுக்கோ சரியான மீட்டிங்ஸ்லயோ பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஒரு 2 hours மீட்டிங்குக்கோ அல்லது 1 hour மீட்டிங்ஸுக்கோ ஆண்டி 5 hours 6 hours ட்ராவல் பண்ணி எல்லாம் வந்து போயிருக்காங்க. ஸோ அவங்க ட்ராவலிங் கிளைம் பண்ணுவாங்க, அக்கமடேஷன் கிளைம் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இதே இப்ப ரியலைஸ் பண்ணினாங்களே, இப்ப இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் வந்ததுக்கு பிறகுதான் இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்து எவ்வளவு எஃபெக்டிவ்லி வந்து யூட்டிலைஸ் பண்ணப்படுகிறது. இல்லை டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை, பட் கோஸ்ட்டும் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கல்ல. அந்நியமான இன்ஸ்டிடியூஷன் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் கோர்சஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கு. இப்படியான மீட்டிங்ஸை வந்து ஆன்லைனுக்குள்ளால மாத்துறதால, அதே மாதிரி டிஜிட்டல் பிளாட்ஃபார்முக்கு இப்போ பேப்பர்லெஸ் ஒர்க், ஏன்னா அக்கௌண்ட் ஓபன் பண்றதுல இருந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுல இருந்து வித்ட்ராவல் இருந்து எல்லாமே டிஜிட்டல் பிளாட்ஃபார்முக்கு வந்துச்சு. ஈவன் லீஃப்லெட் கூட பிரிண்ட் பண்ணி கொடுக்குறது இப்ப டிஜிட்டல் பிளாட்ஃபார்முக்கு லீஃப்லெட் கூட வந்துட்டு. ஸோ இதெல்லாம் வந்து கோஸ்ட் மினிமைசேஷன். அப்ப இதெல்லாம் வந்து ப்ரொஜெக்ட்ல அதாவது இதே இதை அடுத்த வருஷமும் இதே இதை திருப்பி கண்டினியூ பண்ணுவாங்கல்ல. மீட்டிங்ஸுக்கு ட்ராவலிங் எவ்வளவு, மீட்டிங்ஸுக்கு அக்கமடேஷன் எவ்வளவு, ட்ரைனிங் டிரெக்டா வர வேணும் என்று சொல்லி இது பிளானை வந்து நெக்ஸ்ட் இயரும் கண்டினியூ பண்ணுமா இருந்தால் அது ஒரு வேலிடான ஒரு ப்ரொஜெக்டா இருக்குமா? இருக்காது. சரிதானே? அவசரம் இந்த வர்த்தக செயற்திட்டங்களை பொறுத்தளவுல காலத்துக்கு ஏற்ற வகையில அந்த செயற்திட்டங்கள் இருக்கணும். அதாவது திட்டங்களை கட்டுப்படுத்துற மாதிரி இருக்கணும், அடுத்து நெறிப்படுத்துற மாதிரி இருக்கணும். அதான் இதை சொல்ல வராங்க. சரியானே? ரைட். அடுத்த விஷயம், இது முக்கியமானது, கேள்விக்கும் வருகிறது. இதுல வந்து 5 இந்த உண்மையில வந்து 5 வகையான ப்ரொஜெக்ட் சைக்கிள், அதாவது செயற்திட்ட வட்டம் வந்து 5 படிமுறைகளை கொண்டதாக இருக்குது.
ஆனால் சில நேரம் அதை 7 என்று சொல்லியிருக்காங்க. நான் மொத்தமா உங்களுக்கு தந்திருக்கேன். எக்ஸாமுக்கு 5 தான் கேட்டாங்க, பட் 7, 8 கிட்ட இருக்குது அந்த செயற்திட்ட வட்டம். சரியா? ஒரு பாரிய ஒரு செயற்திட்டத்தை பொறுத்தளவுல 7 கட்ட நடைமுறைகள் ஊடாக இந்த செயற்திட்டம் செயற்படுத்தப்படுகிறது. இதனையே ப்ராஜெக்ட் சைக்கிள் என்று சொல்றாங்க. சரியா? ஒரு 7 கட்ட நடைமுறைகளுக்கு ஊடாக ஒரு செயற்படுத்தப்படுற 7 கட்டம் அல்லது 5 அல்லது 8 என்று சொல்றாங்க. இப்ப நாங்க நோமலா இந்த இவ்வளவுதான் ஒரு செயற்திட்ட வட்டத்துக்குள்ளால இருக்க வேண்டிய விடயங்களை. சரி, முதலாவது பாருங்க, செயற்திட்டத்தை இனங்காணல். சரியா? ஐடென்டிபிகேஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட். சரியா? ப்ராஜெக்ட் ஐடென்டிபிகேஷன். இது முதலாவது செயற்திட்டத்தை அடையாளம் காணும். செயற்திட்டத்தை அடையாளம் காண்றது என்று சொன்னா என்னென்றால், பல்வேறு வகையான மாற்று திட்டங்கள்ல இருந்து பொருத்தமான ஒரு திட்டத்தினை தெரிவு செய்யறதான் ப்ராஜெக்ட் ஐடென்டிபிகேஷன் என்று சொல்றோம். பல்வேறு வகையான மாற்று திட்டம் இருக்க வேண்டும். சரிதானே? இப்போ உதாரணமா உங்கள்ட்ட ஒரு லேண்ட் இருக்கு. இந்த லேண்ட்ல தென்னை மரம் நாட்டி தென்னந்தோப்பு செஞ்சு அதால தேங்காய்களை விட்டு வருமானமும் ஈட்டலாம். அல்லது இந்த லேண்ட்ல ஒரு பில்டிங்க நல்லா ஸ்ட்ராங்கா கட்டி பிளட்டுக்கு வித்து அல்லது ரெண்டுக்கு கொடுத்து அதுல இன்கம் எடுக்கலாம் நீங்க. அல்லது இத ப்ளாட் பண்ணி வித்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்யலாம். ஆனா அதான் நாங்கள் எக்கனாமிக்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க, மாற்று பயன்பாடு என்ற ஒரு வளத்துக்கு மாற்று பயன்பாடு இருக்கிறபடினால அந்த பல்வேறு ப்ரொஜெக்டுகள் வேற ஒரு வளத்துக்கு. ஸோ ஒரு முதலாவது செயற்திட்டத்தினை இனங்காண்ற பல்வேறு வகையான மாற்று திட்டத்தில இருந்து பொருத்தமான ஒரு திட்டத்தினை தெரிவு செய்கிற நடவடிக்கையை தான் நாங்கள் என்னென்று சொல்றோம் என்றால் ப்ராஜெக்ட் ஐடென்டிபிகேஷன் என்று சொல்றோம். செயற்திட்டத்தினை அடையாளம். செயற்திட்டத்தினை அடையாளம் காண்றதுல முதலாவது கோஸ்ட் எஃபெக்டிவ், அடுத்தது பீரியட், அதாவது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அதாவது நாங்க முதலீட்டு மீதான திரும்பல் எவ்வளவு காலத்தில் எங்களுக்கு பீக்கா கிடைக்கும் என்றதை வச்சுக்கொண்டு செயற்திட்டத்தை காணணும். அடுத்தது சேஃப்டி, பாதுகாப்பான முறையானதா, அடுத்து லாபகாரத்தன்மை வாய்ந்ததா, இலகுவாக நடைமுறைப்படுத்தக்கூடியதா போன்ற விடயங்களை கவனத்தை கொண்டுதான் ஒரு செயற்திட்டத்தை அடையாளம். உதாரணமா லேண்டின் வேல்யூ கூடிக்கொண்டு போகுது, தேங்காயின் வேல்யூ தேங்காயின் வேல்யூ குறைவடைஞ்சு கொண்டு போகுது என்று சொல்லி சொன்னா இந்த இடத்துல நான் தென்னம்புள்ளைதான் நாட்டா போறேன் என்று முடிவு எடுக்கிறது எங்களோட பிள்ளையான ஒரு டிசிஷன். சரிதானே? அதே நேரம் இல்லை நான் ரியல் எஸ்டேட், அதாவது லேண்டின் வேல்யூ அதிகரித்து கொண்டு போது நான் ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல என்கேஜ் ஆகிறேன்னு சொன்னா அது குட் ஐடியான்னு சொல்லலாம். ஸோ செயற்திட்டத்தினை இனங்காண்றது அந்த பிரசன்ட் சிச்சுவேஷனை வச்சுக்கொண்டு அடையாளம் கண்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ராஜெக்டை ஐடென்டிபிகேஷன் பண்றது தான் செயற்திட்டத்தை அடையாளம் காரணம். பல்வேறு வகையான மாற்று திட்டத்தில இருந்து ஒரு பொருத்தமான திட்டத்தை தெரிவு செய்து அதை ப்ராஜெக்டை எழுதுறது தான் செயற்திட்டத்தினை இனங்காணல். அடுத்தது செயற்திட்டத்தினை தயாரித்தல். குறித்த திட்டமானது இப்ப நான் சொன்னேன், ஒரு லேண்ட்ல தென்னை மரம் நாட்டெல்லாம், ரியல் எஸ்டேட் செய்யலாம். நான் ரியல் எஸ்டேட் தான் நான் சாய்ஸ் பண்ணியிருக்கிறேன். என்ன ரீசனால தேங்காய் விலைகள் குறைவடைஞ்சு கொண்டு போறபடினால இன்னும் ஒரு 5 இயர்ஸுக்கு ரிசர்ச் எடுத்துக்காங்க, 5 இயர்ஸுக்கு தேங்காயில இலங்கையில விலை குறையும் என்று சொல்றபடினால நான் இந்த ரியல் எஸ்டேட் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்றேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். குறித்த திட்டமானது அதன் நோக்கு, இலக்கு, பின்னணி போன்றவற்றை வெளிப்படுத்துவதுடன் அதன் அடையப்படும் லாபம், காசு பாய்ச்சல்கள், திட்டத்தின் ஒவ்வொரு கட்டமும் எவை, அவை முடிவுறுத்தப்படும் காலம் போன்ற விவரங்கள், சந்தை தகவல்கள் போன்றவற்றை உள்ளடக்கியதாக தயாரிக்கப்பட வேண்டும். சரிதானே? நான் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதுக்கு நோட்ஸ் எல்லாம் இந்த வீக் உங்களோட எல்லா பர்சனல் இமெயிலுக்கும் அனுப்பப்படாமா இந்த நோட்ஸ், விரிவான நோட்ஸ் சரியா? குறித்த திட்டமானது அதன் நோக்கு, இலக்கு, பின்னணி போன்றவற்றை வெளிப்படுத்துவது, சேர்த்துட்டு தயாரிக்கிற பொழுது அதன் நோக்கம் என்ன, அதோட பின்னணி என்ன போன்றவற்றை வெளிப்படுத்துவதுடன் அதன் அறியப்படும் லாபம், காசு பாய்ச்சல்கள், திட்டத்தின் ஒவ்வொரு கட்டமும், அதாவது திட்டத்தினுடைய அறியப்படும் லாபம் எவ்வளவு இருக்கும், காசு பாய்ச்சல் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் ஒவ்வொரு கட்டமும் அவை இந்த திட்டம் எப்ப முடிவப்படும் போன்றவற்றை, சந்தை தகவல்கள் போன்றவற்றை உள்ளடக்கியதாக தயாரிக்கப்படுகிற ஒரு
ஒரு திட்டம், ஒரு அறிக்கை தான் இந்த செயற்திட்டத்தை தயாரிக்கிறேன்னு சொல்றோம். சரி, முதலாவது செயற்திட்டத்தை அடையாளம் காண்றீங்க, அடுத்தது செயற்திட்டத்தை தயாரித்தல். சரியா சொல்லி செயற்திட்டத்தை தயாரித்தல் சீனா இல்லாம இருக்கு, தயாரித்தல். சரி, ப்ரொஜெக்ட் ஃபார்முலேஷன். அடுத்தது திட்ட சாத்தியவள ஆய்வு, ப்ரொஜெக்ட் அப்ரைசல். சரியா, இப்ப இதுதான் மிக முக்கியம். இந்த ப்ரொஜெக்ட் அப்ரைசல், சாத்தியவள ஆய்வு என்ற விஷயம்தான் நாங்க கட்டாயமா கேர்ஃபுல்லா செய்ய வேண்டிய விஷயம். சரிதானே? அதாவது இந்த திட்டம் இதை நான் நடைமுறைப்படுத்த போறேன். ஸோ இதை நடைமுறைப்படுத்துற எங்களுக்கு லாபம் வருமா அல்லது நட்டம் வருமா என்றதை பற்றி ஒரு சாத்தியவள ஆய்வு செய்ய வேண்டும். சரிதான்? இப்ப இந்த சாத்தியவள ஆராய்வு செய்யப்படுகிற போது ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒரு வர்த்தகம் அல்லது ஒரு வியாபாரம் என்னென்ன சேலஞ்சஸுக்கு முகம் கொடுக்கும் என்றதை பற்றி கட்டாயம் இந்த செயற்திட்டத்தில் குறிப்பிடப்பட வேண்டும். முதலாவது குறிப்பிடப்பட வேண்டும் என்ன? பிசினஸ் ரிஸ்க். அதாவது வர்த்தக இடம், பிசினஸ் ரிஸ்க் என்ன இருக்கும் என்ற விஷயம் கட்டாயமா குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவது மார்க்கெட் ரிஸ்க், சந்தை இடம். சந்தையில என்னென்ன ரிஸ்க் இருக்குன்றது கட்டாயம் குறிப்பிடப்பட்டிருக்கும். அடுத்தது இண்டஸ்ட்ரி ரிஸ்க். இண்டஸ்ட்ரி ரிஸ்க்ண்டா குறிப்பிட்ட துறை சார்ந்த இடர் எப்படி பிரசன்ட் சிச்சுவேஷன் இருக்குது என்றதை நாம் கட்டாயம் குறிப்பிட்டிருக்க வேண்டும். அடுத்தது ஃபைனான்சியல் ரிஸ்க், நிதி சம்பந்தமான இடர் எப்படி வரும் அதுன்றதை குறிப்பிட வேண்டும். அதே மாதிரி அதர் ரிஸ்குகளை குறிப்பிடப்படாது. இப்ப இதெல்லாம் ரிஸ்க மட்டும் குறிப்பிட்டு வந்தா அது ஒரு ரிப்போர்ட் இல்லை. சரிதானே? நான் அதாவது பலம் நான் சொன்னேன், ரிஸ்க் வந்து ஜீரோவாக இருக்கும். நாளைக்கு சந்தை ரிஸ்க் இருக்கக்கூடாது, இண்டஸ்ட்ரி ரிஸ்க்கும் இருக்கக்கூடாது, மார்க்கெட் ரிஸ்க்கும் இருக்கக்கூடாது, ஃபைனான்சியல் ரிஸ்க்கும் இருக்கக்கூடாது, அது ஸ்ட்ரக்சரல் ரிஸ்க் கணக்கு ரிஸ்க்ஸ் இருக்கு, ஒன்றுமே இருக்கக்கூடாது. பட் நான் ப்ராஃபிட் கெயின் பண்ணுவோம். இட் இஸ் பாசிபிள். எனி ஒன் ஆஃப் ரிஸ்கே இல்லை, ஆனா நான் ப்ரொஜெக்டை ஸ்டார்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுப்போம். யாராவது அப்படி அடையிடுமா? நடக்கவே நடக்காது. இந்த இப்ப நான் கலைக்கிறது ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் என்ன, அதாவது இப்ப நான் கலைக்கிறத நீங்க இந்த ரிஸ்கை கேட்டு கொண்டிருக்கபடியால எக்ஸாம் எழுதிருக்கும். இல்லாட்டி எக்ஸாம் பேப்பருக்கு ஆன்சர் பண்ணி எழுதுமா? இல்ல, எல்லாத்துக்கும் ஒரு சின்ன சின்ன ரிஸ்க்கள் இருக்கு. சரிதானே? ஸோ ரிஸ்க் இல்லாம எந்த ஒரு அவுட்புட்டும் இருக்காது. ஸோ இந்த ஃபீசிபிலிட்டி ஸ்டடி, அதாவது அப்ரைசல்ஸ்ல நான் உங்களுக்கு சாத்தியவள ஆய்வுல வந்து எல்லா ரிஸ்கையும் பற்றி அதுல எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டு இருக்க வேண்டும். ரிஸ்க் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றது மட்டும் இல்ல, அதை மிட்டிகேட் பண்றதுக்கான விடயங்களையும் அதில் சொல்லியிருக்க வேணும். இப்ப மார்க்கெட் ரிஸ்க் என்று சொல்ல பிரைஸ் இந்த மாதிரி மற்ற போட்டியாளர்கள் விலை எப்படி இருக்கு, நான் தயாரிக்கிறதா அல்லது நான் சந்தைப்படுத்த போற பொருளின் விலை எப்படி இருக்கு, சப்போஸ் போட்டியாளர் விட என்ன விட குறையுமா இருந்தால் நான் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி இந்த பிரைஸ் பொருட்கள் விலையை நான் குறைப்பேன். அதாவது ரிஸ்கை வந்து எப்படி நான் மிட்டிகேட் பண்ண போறேன் என்ற விடயமும் அதுல குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். தனியா ரிஸ்கை மட்டும் குறிப்பிட்டு கொண்டிருந்தால் அது பொருத்தமான ஒரு செயற்திட்டமாக இருக்காது. ஸோ ஆனா நான் பேங்க்ஸ்ல ஒர்க் பண்றாங்க, என்ன ரிஸ்க் என்ன ரிஸ்க் இருக்கு, இதெல்லாம் பாக்குற மொழிய அந்த ரிஸ்கை மிட்டிகேட் பண்றதுக்கான ஃபேக்டர்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லி பாக்குறது இல்லை. சரிதானே? இப்போ உதாரணமா இந்த COVID-19 இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல நாங்க வந்து க்ரோசரி ஆட்களுக்கும் மற்றது பார்மசூட்டிக்கல் செக்டர்ல இருக்கிற ஆட்களுக்கும் வந்து நல்ல கேஷ் இன்ஃப்ளோ இருக்கு, அவங்களுக்கு நல்ல கேஷ் இன்ஃப்ளோ இருக்கு. ஆனா அவங்க ஒரு ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் தராமல் எங்களுக்கு மார்க்கெட்ல கேஷ் இன்ஃப்ளோ இல்லை, மார்க்கெட்ல டெப்ஸ் போட்டுட்டு எங்களுக்கு சேல்ஸ் இல்லை, ஸோ எங்களோட மார்க்கெட் ரிஸ்க் ஹையாக இருக்குது அல்லது எங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி ஃபைனான்சியல் ரிஸ்க் ஹையாக இருக்குது, எங்கள் கலெக்ஷன் இல்லை, எல்லாரும் கிரெடிட்டுக்கு வாங்குறாங்கன்னு சொல்லி அந்த ஈவன் பார்மசூட்டிக்கல் செக்டர் ஆஸ் வெல் அஸ் ஒரு க்ரோசரி கன்சியூமர் அல்லது FMCG ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் உள்ள ஒரு ஆர்டர் தந்தால்
அதை அக்செப்ட் பண்ண முடியுமா இருக்கும் இப்போதைய சுச்சுவேஷன் இல்லை. ஏன் இப்பத்திய சுச்சுவேஷனை பொறுத்தவரை ஃபார்மசூட்டிக்கல் செக்டர் அண்ட் grocery FMCG ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் ஃபுட்ஸ் அண்ட் grocery shops வந்து grocery ஐட்டம்ஸ் வந்து நல்லா ஸ்பீடா போய் கொண்டு இருக்குது. ஆனா அதுக்காக வேண்டி டூரிசம் செக்டர்ல அவங்களோட சேல்ஸ் ஒரு கையா போட்டு இருக்குது, நாங்கள் நம்பர் 1 ப்ராஃபிட்டபிள் எடுக்கிறோம் என்று சொல்லிட்டாங்க. அவருக்கு நாங்கள் லோன் கொடுக்கலாமோ இல்லை. ஸோ எங்கள் அதாவது பேங்க்ல ஒர்க் பண்ணுறதால் ஒரு ப்ராஜெக்ட் ப்ரொபோசலோட சப்மிட் பண்ணக்குள்ள முதலாவது நாங்கள் செலக்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் அவர் எடுத்திருக்கிறாங்க அதை பற்றி இனங்காம் காணணும். இந்த ப்ராஜெக்ட் ஓகே, மற்ற ப்ராஜெக்ட்ல இருந்து இன்னொரு ப்ராஜெக்ட் தந்திருக்கிற ப்ராஜெக்டை வந்து படிவா தயாரிச்சிருக்கிற. அதே மாதிரி நான் இந்த ஒரு சாத்தியபல ஆய்வு வந்து ப்ராஜெக்ட் அப்ரைசல் வந்து அவர் செஞ்சிருக்கிறேன். ஏதாவது தந்தது நாங்கள் ஒரு கிரெடிட் அப்ரைசல் வந்து இங்கே வேறையா செய்வோம் பேங்கால, இது அவர் ப்ராஜெக்ட் அப்ரைசல் தான் செஞ்சிருக்கிறேன். நாங்கள் கிரெடிட் அப்ரைசல்லையும் இந்த நான் சொன்ன விஷயங்களை மென்ஷன் பண்ணி இருக்கோம். சரிதானே? அடுத்தது பிரசன்டேஷன், ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன். இப்ப நான் ஒரு ப்ராஜெக்ட் பெரிய ஒரு பாரிய ப்ராஜெக்ட் ஒன்று செய்ய போறேன்னு சொன்னா நார்மலா பெரிய எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸ் ஸ்மால் ஸ்கேல விடுங்க, பெரிய ஸ்கேல இருக்கிற கம்பெனிஸ் வந்து அங்க இருக்கிற ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் வந்து அந்த ப்ராஜெக்டை டிசைன் பண்ணி அதை எல்லாம் செஞ்சு அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுவேன். அந்த முகாமை இந்த மேனேஜ்மெண்ட் அப்ரூவலோட தான் அதை ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு வந்து கொடுப்பேன். நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் வந்து செய்ய போறேன், எங்களுக்கு லோன் சரிதானே? ஸோ அதுதான் இந்த ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அது திட்டத்தினை முன்வைக்கிறார். இப்போ ஒரு முகாமையும் இல்லை, இப்போதான் ஸ்டார்ட் பண்ண போறாருன்னு சொன்னா தானே ஓனுங்க அவரே தானே வந்து எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிட்டு அதை கொண்டு வந்து கொடுப்பேன். பேங்கிட்டையோ அல்லது யார்கிட்ட பணத்தை எதிர்பார்க்கிறாரோ அல்லது பணத்தை ஒரு நினைக்கிறாரோ அவர்கிட்ட கொண்டு வந்து அந்த ப்ரொபோசலை கொடுக்குறதுக்கான ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன். அடுத்தது ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன். சரி, சாரி, அடுத்தது ப்ராஜெக்ட் ஆப்ரேஷன். அதாவது ப்ராஜெக்ட் ஆப்ரேஷன் என்ன, ப்ராஜெக்ட சொல்லப்பட்டதா முதலாவது என் நோக்கம் என்ன, நான் ப்ராஜெக்ட் எங்கெங்க திரட்ட போறேன், எப்ப நிதியை திரட்டுறதுக்கு ஆரம்பிக்க போறேன், என்னென்ன மூலத்துக்களான நிதியை திரட்ட போறேன், எவ்வளவு நிதி நான் திரட்டுவேன், எத்தனை தேர்தல் நிதியை திரட்டி முடிப்பேன் என்ற விஷயங்களுக்கு இந்த ஒர்க் பிளான போடுறது. ஃபர்ஸ்ட் டே எத்தனாம் தேதி பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது, எத்தனாம் தேதி ஃபண்ட் கலெக்ஷன், யார்கிட்ட கேட்கிறது, எந்த பேங்க்ல போய் கேட்கிறது, என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்குள்ள இருந்த பேங்க்ல நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது அல்லது லோன் கேட்கறது போன்ற விஷயங்கள் அதை போட்டு அதை செயல்படுத்த தொடங்குறது. சும்மா பேப்பர்ல மட்டும் எழுதி சொல்ற மாதிரி இருக்காம அந்த ப்ராஜெக்ட் என்ன எழுதியிருக்காங்களோ அதை வந்து ஆப்ரேட் பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணணும், இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும், அதை நடைமுறைப்படுத்த. அடுத்த செயற்திட்டத்தை செயற்படுத்த. சரி, செயற்படுத்தல இம்ப்ளிமெண்டேஷன் கிட்டத்தட்ட சேம் மீனிங். அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ண தொடங்கினாலே அது செயற்படுத்தல் அந்த மீனிங்குள்ள வந்து. சரிதானே? அடுத்தது கண்காணித்தல். நான் செய்ய விஷயங்கள், இப்ப நான் இந்த ப்ராஜெக்டை சக்சஸா கொண்டு வரதுக்கு செய்யற விஷயங்கள் சரியா போகுதா என்றதை ஒரு மானிட்டர் பண்ண வேணும். இப்ப நான் ஒரு மேனேஜரா வந்து எனக்கு கீழே இருக்கிற ஒரு ஆள்கிட்ட நான் ஒரு ப்ராஜெக்ட் நான் கவர்மெண்ட் ஃபேக்டரி வச்சிருக்கிறேன்னா இப்போ திடீரென்று இன்னொரு ஃபியூவல் ஸ்டேஷன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ ஃபுல்லாக டோட்டலி டிஃப்ரெண்டான செக்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ண போறேன். டியூ டு த கரண்ட் சிச்சுவேஷன் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி ஒழுங்கா போய்கொண்டு இருக்குது. நான் வந்து மானிட்டர் பண்றேன் என்ன மாதிரி இந்த ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் ப்ராஜெக்ட் வந்து செல்லுது, இதை கண்டினியூ பண்றதா அல்லது இடையில நீங்க கணக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க, கணக்கு ப்ராஜெக்ட் வந்து இடையில நிற்கும். ஏன் மானிட்டர் பண்ணி கொண்டு போகலை விளங்கு இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆக முடியாது, இதுக்கு மேல நாங்கள் செலவழிக்க தேவையில்லை. ஸோ அந்த இதுதான் ப்ராஜெக்ட் மானிட்டரிங். சரியானே? அடுத்தது சேர்த்துட்டே மதிப்பீடு செய்யுது, அதாவது இவாலுவேட் பண்றது. சரியா? நாங்கள் இது நாங்கள் அடுத்த இதுக்கு பிறகு வர பாடங்கள்ல ஃபைனான்சியலா இப்படி அதை இவாலுவேட் பண்றது. ஒரு சேர்த்துக்கு நாங்கள் இப்படி மதிப்பீடு செய்தல், நெட் பிரசன்ட் வேல்யூ, என்பிவி, ஃபியூச்சர் வேல்யூ, பிரசன்ட். இன்றைக்கு நான் இவ்வளவு காசு போட்டேன்னு சொன்னா 5 வருஷத்தால எனக்கு இவ்வளவு காசு வரும் என்றது மாதிரி நாங்க சேர்த்துட்டு மதிப்பீடு செய்கிறது. சரிதானே? அப்பதான் ப்ராஜெக்ட் இவாலுவேஷன். நான் ஒவ்வொரு விஷயமும் என்னென்ன மாதிரி நடந்திருக்கின்றதை இவாலுவேட் பண்றது. சரிதானே? ரைட். இது வரைக்கும் டவுட்ஸ் 1 hour நான் ஃபுல்லா காய்ச்சிட்டேன். யாராவது
யாராவது டவுட்? இருக்கிறீங்களா ஆன்லைன்ல? இருக்கிறீங்க. எனி டவுட்ஸ் படிச்சதுல? இல்ல சார். இல்லதானே? அதர்ஸ் மற்ற கல்விலாம் ஆன்லைன் இருக்கீங்களா? மெத்தாக்கள் ஹலோ, மெத்தாக்கள் யாரும் ஆன்லைன் இருக்காங்களா? ஸ்கிரீன் தெரியுதானே உங்களுக்கு? பிரசன்டேஷன் ஸ்லைட் எல்லாருக்கும் தெரியுது. தெரியுதானே? ஓகே. ஓகே, அடுத்த சாப்டர் செயற்திட்ட மதிப்பாய்வு, ப்ராஜெக்ட் அப்ரைசல். செயற்திட்டம் அதற்காக உறுதி செய்யப்பட்ட வளங்களில், அது பௌதிக மற்றும் நிதி, சரியா, இருந்து போதுமான முதலீட்டு திரும்பலை பெறுதலை உறுதி செய்வதற்கான மதிப்பாய்வு அறிக்கை. அதாவது இப்ப நான் ஏற்கனவே இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் உங்களுக்கு. அதாவது ஒரு வளத்துல, பௌதிகம் மற்றும் நிதி வளத்துல முதலீடு செஞ்சிருக்கிறோம் ஒரு ப்ராஜெக்டை கொண்டு முடிக்கிறதுக்காக. அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து முதலீடு செய்யப்பட்ட திரும்பலை பெறுவதை உறுதி செய்வதற்கான ஒரு மதிப்பாய்வு அறிக்கையை தான் நாங்க சொல்றோம். நான் சொல்ல மாதிரி நெட் பிரசன்ட் வேல்யூ, ஃபியூச்சர் வேல்யூ நான் கால்குலேட் பண்ணி கால்குலேட் பண்றோம் என்றால் என்ன மீனிங்? நான் போட்ட காசுக்கு ரிட்டர்னை பெர்டிகுலர் பீரியட்ல என்னால எடுக்க முடியுமா இல்லையா என்றத உறுதி செய்வதற்கான ஒரு ரிப்போர்ட் அல்லது ஒரு அறிக்கையை தான் நாங்க சொல்றோம் செயற்திட்ட மதிப்பாய்வு என்று சொல்லி சொல்றோம். சரியா? ஓகே. ஏன் இந்த நிதி நிறுவனங்களுக்கு இந்த வர்த்தக செயற்திட்டம் அவசியமா இருக்கு? சரியா? நாங்கள் செயற்திட்ட மதிப்பாய்வு என்று சொல்லி நின்று பார்த்துட்டோம். மதிப்பாய்வு என்றது திரும்ப உறுதி செய்வதற்கான ஒரு அறிக்கையை தான் நாங்கள் மதிப்பாய்வு வேல்யூவேஷன் சொல்றோம். நிதி நிறுவனங்களுக்கு வர்த்தக செயற்திட்டத்தின் அவசியம். இந்த வர்த்தக செயற்திட்டம் நிதி நிறுவனங்களுக்கு ஏன் அவசியம் என்றால், முதலாவது பாருங்க, வர்த்தக கடன்கள் தொடர்பான விண்ணப்பங்களை பெறுகின்ற போது அவ்வியாபாரத்தின் சாத்திய தன்மையினை அறிவதற்கு. இப்போ ஒரு ஆள் சொல்ற, நான் ஒரு ஹோட்டல் வச்சிருக்கிறேன், எனக்கு ஹோட்டல்ல நல்ல பிசினஸ் போகுது, ஆனா எனக்கு இன்னும் ஒரு 50 லட்சம் ரூபாய் லோன் தேவை, நான் பிசினஸ் எக்ஸ்பென்ஷன் செய்ய போகிறேன் என்று கஸ்டமர் லோன் அப்ளிகேஷனுக்காக 50 மில்லியனுக்கு ஹோட்டல் பிசினஸ் எக்ஸ்பென்ஷன் பர்பஸுக்காக. ஸோ அவர் சொல்றத வச்சுக்கொண்டு உங்களால ஒரு பேங்கர்ஸால லோனை கொடுக்க முடியுமா? அவர் கார ப்ராஜெக்ட் மேல பேங்கை பொறுத்தவரை நாங்க என்ன செய்யறோம், கஸ்டமர்கிட்ட அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி எடுக்கிறோம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லயே சில விஷயம், எவ்வளவு மூலதனம், எவ்வளவு கடன், எவ்வளவு வேற பேங்க்ல லோன் எடுத்துருக்கிறீங்க அல்லது வேற ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் எவ்வளவு லோன் எடுத்துருக்கீங்க, உங்களோட சொத்து எவ்வளவு, உங்களோட பொறுப்பு எவ்வளவு, எல்லாத்தையும் கேட்டு எழுதி சைனை வாங்கி எடுக்கிறோம். அது ஒரு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றோம். அதை வச்சுக்கொண்டு கிட்டத்தட்ட அவரை சேர்த்து இன்னும் பர்பஸுக்கு ஆகும். ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணி, அந்த சேர்த்திட்டத்தை சிம்பிளிஃபை பண்ணி பேங்க்ஸ் எல்லாம் வச்சிருக்கு. ஏன்? போட்டி காரணமாக. ஏன்? மற்ற பேங்க்ஸ் குயிக்கா கொடுத்துருமன்ற போட்டியால இப்போ சிம்பிளிஃபை பண்ணி எல்லா பேங்க்ஸும் வச்சிருக்கிறாங்க. நாங்க அந்த ப்ராஜெக்ட் சேர்த்துட்டோம், இப்படி அவங்க கஸ்டமரே நான் ஃபில் பண்ணி தரக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் நான் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய இருக்கு. அப்ப வர்த்தக கடன்களை பெறுகின்ற போது அவ்வியாபாரத்தின் சாத்திய அறிவதற்கு ஒரு வர்த்தக செயற்திட்டம் அவசியமாக இருக்கிறது. இப்போ ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இருக்கிறார் அப்ளிகேஷன் தர, நான் ஹோட்டல் பிசினஸ் எக்ஸ்பென்ஷன் செய்ய போறேன்னு சொல்லி தந்தாராக இருந்தால் அந்த அப்ளிகேஷன்ல நாங்க அவர்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டிருப்போம். ஏன்னா
என்ன நோக்கத்துக்காக இந்த லோன் தேவை, எப்படி நீங்க பிசினஸ் எக்ஸ்பென்ஷன் பண்ண போறீங்க, உங்களோட எக்ஸ்பெக்டட் கேஷ் ஃப்ளோ எவ்வளவு டேர்ன் ஓவர் இப்போ செய்றீங்க, எவ்வளவு ப்ரொஜெக்டட் சேல்ஸ் டேர்ன் ஓவர், என்ன ரிஸ்க் இருக்கு, எல்லாத்தையும் அதுல கேட்டிருக்கும். ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு ப்ரொஜெக்ட் தான், சேர்த்துட்டு தான். ஸோ அது ஒன்றுமே இல்லை. ரைட், நான் ஹோட்டல் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்ய போகிறேன் என்ற மட்டும் ஒரு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி தருவாராக இருந்தால் அந்த கஸ்டமரை உங்களால் இவாலுவேட் பண்ண முடியுமா? முடியாது. அந்த வியாபாரத்தின் சாத்தியத்தன்மையை பற்றி அறிய முடியுமா? முடியாது. அவர் என்னென்ன இன்ஃபர்மேஷனை தாராரோ அதை வச்சுக்கொண்டு we can take decision based on the information which are provided by the customer. சரிதானே? அந்த இன்ஃபர்மேஷனை வச்சுக்கொண்டு தான் நாங்க டிசிஷன்ஸை மேக் பண்ணக்கூடியதாக இருக்கு. சரி, அதுதான் நான் சொல்லுவாங்க, வர்த்தக கடன் விண்ணப்பங்களை பெறுகின்ற போது வியாபாரத்தின் சாத்தியத்தன்மையினை அறிவதற்கு வர்த்தக நிறுவனங்களுக்கு வர்த்தக செயற்திட்டம் அவசியம். அடுத்தது கடன் வழங்குதல் தொடர்பான ஆரம்ப தீர்மானத்தை இருப்பது. ஏன் ஆரம்ப தீர்மானத்தை இருப்பது என்றால் ஒரு நல்ல பிசினஸ் ப்ரொபோசலை தார பார்த்தோன்னே நல்ல ஒரு பிசினஸ், ஏற்கனவே கவர்மெண்ட் ஃபேக்டரி வச்சிருக்கிறார், இன்னொரு கவர்மெண்ட் ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்ண போறார், நல்ல பிளான் எக்ஸ்போர்ட் பண்ண போறார், எங்க ரோ மெட்டீரியல் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போறார் என்றெல்லாம் எழுதி கேஷ் இன்ஃப்ளோ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பக்காவா இருக்கு, ப்ராஃபிட்டபிலிட்டி எல்லாம் பக்காவா இருக்கு, நல்ல செம ஒரு என்ன சொல்லுவாங்க செமையான ஒரு ப்ரொபோசல் வச்சுக்கொண்டு இப்படியான ஒரு ப்ரொபோசலை வச்சுக்கொண்டு எடுத்தெடுப்பு அந்த ப்ரொபோசலுக்காக லோன் தாரம் என்று சொல்லி நீங்க முடிவு எடுக்க முடியாது. அப்படி எடுத்தா ஒரு பேங்கர் இல்லை. சரியானே? அப்ப கடன் வழங்குதல் தொடர்பான தீர்மானத்தை எடுப்பதற்கான எத்தகையான கடன் திட்டம் வேறு பொருந்தலாம். இப்ப உதாரணமா சொல்லுங்க, வேற ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஏடிபிக்கு கீழே கொடுக்கலாமா, அல்லது சௌபாக்கியாவுக்கு கீழே கொடுக்கலாமா, அல்லது வேர்ல்ட் பேங்க் லோன் ஸ்கீமுக்கு கீழே கொடுக்கலாமா? சரிதானே? அப்ப என்ன ஸ்கீமுக்கு கீழே இவருக்கு லோனை கொடுக்கலாம் என்றது தான் நாங்க டிசைட் பண்றதெல்லாம். சரிதானே? உதாரணமா ஒரு பொம்பளை ஒரு குடும்ப தலைவி ஒரு பொம்பளை சுயதொழில் முயற்சிக்கு வாங்குறாங்க, அவருக்கு என்ன ஸ்கீம் சரியா, அவருக்கு எங்களோட பேங்கால ப்ரொமோட் பண்ண போற லோன் ஸ்கீம்ல கொடுக்கலாமா, அல்லது ஏடிபி லைன்ல கொடுக்கலாமா என்றதை டிசைட் பண்ணலாம். சௌபாக்கியாவில் கொடுக்கலாமா, இசுரு தானே அப்படி இசுரு வேற வேற கடன் திட்டங்கள் அதுக்குள்ளால கொடுக்கலாமா என்றதை பற்றி தீர்மானம் எடுக்கலாம். அவரை ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் வச்சுக்கோங்க, பொருத்தமானதா இருக்கும். அடுத்து எவ்வளவு தொகை வழங்கலாம் என்றதை நாங்க அந்த ப்ரொபோசலை வச்சுக்கொண்டு டிசைட் பண்ணலாம். அடுத்து பிணை மற்றும் நிபந்தனைகளையும் நாங்க யோசிக்கலாம். ரைட், இவர் இவ்வளவு 2 lakhs கேட்காரண்டா அவருக்கு என்ன பணம் வேணும், லேண்ட் அண்ட் பில்டிங் தேவையா, அல்லது எவ்வளவு வேல்யூவான பில்டிங் தேவை, என்ன கண்டிஷன் போடலாம் இவருக்கு லோன், நாங்க பின்னுக்கு படிப்போம் லோன் கொடுக்கல என்னென்ன மாதிரி கண்டிஷன் அண்ட் கவர்னன்ஸ் இருக்கும். இது ஆரம்பத்தில் இது ப்ராஜெக்ட் ப்ரொபோசலை சப்மிட் பண்ணின உடனே லோன் கொடுக்கலாமான்னு டிசிஷன் எடுக்கக்கூடாது. நீங்க அந்த ப்ரொபோசலை இவாலுவேஷன் செய்யணும். அதான் நாங்க சேர்த்துட்ட மதிப்பாய்வு செய்து அதுக்கு பிறகுதான், அதாவது கிரெடிட் அப்ரைசல் கடன் மதிப்பாய்வு செஞ்சதுக்கு பிறகுதான் நீங்க லோனை கொடுக்கலாமா இல்லையான்றதை டிசைட் பண்ணலாமே ஒழிய ப்ராஜெக்ட் ப்ரொபோசலை சப்மிட் பண்ண உங்களுக்கு கேள்வி வரலாம். வர்த்தக செயற்திட்டத்தை சப்மிட் பண்ணினோடனே கஸ்டமருக்கு நீங்க கடன் வழங்கலாம்ன்றதை உறுதிப்படுத்தலாமான்னு இல்லை. கடன் செயற்திட்டத்தை கஸ்டமர் சப்மிட் பண்ணதுக்கு பிறகு நீங்க கிரெடிட் இவாலுவேஷன் செய்யணும். அதுக்கு பிறகுதான் அவருக்கு லோன் கொடுக்கலாமா இல்லையான்றதை பற்றி டிசிஷன் எடுக்கணும். மற்றபடி ப்ரொஜெக்டை சப்மிட் பண்ணக்குள்ள கஸ்டமர் தரக்குள்ள நாம என்ன கடன் திட்டம் உங்களுக்கு, என்ன ஸ்கீமுகள் இந்த லோனை புக் பண்ணலாம், எவ்வளவு தொகை உங்களுக்கு வழங்கலாம், எவ்வளவு என்ன பின்னடைக்கலாம், என்ன கண்டிஷன் உங்களுக்கு தரலாம்ன்றது சொல்லுவாங்க. ஒரு டிசிஷனை எடுக்கலாமே ஒழிய 100% லோன் கன்ஃபார்ம் பண்ணி நீங்க சொல்ல முடியாது. அடுத்தது கடன் தொகை மற்றும் மீளச் செலுத்தும் தொகையினை வியாபார காசு சுற்றோட்டத்தின் அடிப்படையில் தீர்மானிக்க. அதாவது வியாபாரத்துக்கான கடன் தொகை எவ்வளவு கொடுக்கலாம், அடுத்த மீளச் செலுத்தும் தொகை எவ்வளவு என்றது வியாபார காசு சுற்றோட்டத்தினா அவர் ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் சொல்லி இருப்பார். எனக்கு எவ்வளவு டேர்ன் ஓவர் வருது, எவ்வளவு காசு கையில நிற்குது, நான் ப்ரொஜெக்டட் டேர்ன் ஓவர் எவ்வளவு, ஒவ்வொரு வருஷமும் எனக்கு எவ்வளவு தால சேல்ஸ் கூடும், எவ்வளவு தால எனக்கு காசு உள்ளுக்குள்ள வேற என்றதெல்லாம் அவர் ப்ராஜெக்ட் ப்ரொபோசல்ல போட்டுருப்பார். ஸோ அந்த ப்ரொபோசலை வச்சுக்கொண்டு நாங்க எவ்வளவு கடன் தொகை கொடுக்கலாம், எவ்வளவு மீளச் செலுத்தும் தொகையின இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் அவருக்கு கொடுக்கலாம்ன்றதை தீர்மானிக்கலாம். அடுத்தது வர்த்தக சேர்த்துட்டது சாத்தியத்தன்மையினை அறிவதற்கு. அதாவது முதலாவது சொல்ற மாதிரி, அதாவது வியாபாரத்தின் அந்த திட்டத்தின் சாத்தியத்தன்மை. இப்ப இருக்கிற ஒரு ஆள் சாதா நான் என்ன கிணறு தோண்ட போறேன்னு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் கிடையாது.
அது மாதிரி மலையகத்துல இருக்கிறார்கள் கடலில் மீன்பிடி நடவடிக்கைக்கு தோணி வாங்க போறேன், மீன்பிடிக்கான போட்டு இஞ்சி போட்டு மலையகத்துல இருக்கிறார். நாட் பாசிபிள், இம்பாசிபிள். ஸோ அதுதான் அந்த சாத்தியத்தன்மையினை அறிவதற்கு ப்ரொஜெக்ட் ப்ரொபோசல். இப்ப இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு ஆள் ப்ரொஜெக்ட் ப்ரொபோசல் தார ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு கஸ்டமர் வந்து 100% ஜுவல்லரி பிஸ்னஸ், அதாவது கோல்டை வாங்கி நகையா மனுஃபேக்சரிங் செஞ்சு விற்கிற பிஸ்னஸ், கோல்ட் ஜுவல்லரி பிஸ்னஸ்ல, கோல்ட் ஜுவல்லரி பிஸ்னஸ்ல ஒரு ஈடுபடுற ஒரு கஸ்டமர். இது ரெண்டு ஒரு ப்ரொபோசல் ஒன்று தாரார் பேங்க்கு. நல்ல பேங்க்ல நல்ல டேர்ன் ஓவர், நல்ல இது செய்யற நல்ல கோல்ட் பிஸ்னஸ் ப்ரொபோசல். இப்போ ப்ரொஜெக்ட் ப்ரொபோசல் ஒன்று சப்மிட் பண்ற, நான் வந்து மரக்கறி வியாபாரம் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ இங்க வந்து ஒரு கிரெடிட் ஆஃபீஸர் இவர் இந்த பிசினஸ்ல இருந்து மற்ற பிசினஸுக்கு டைவர்சிஃபை பண்றதுக்கான ஒரு ப்ரொஜெக்டை இங்க செய்ய போறார், அதுக்கான ரிப்போர்ட்டை தாரார் என்று சொன்னால் something going wrong with his existing business. சரி, அவர் ஏதோ எக்ஸிஸ்டிங் பிசினஸ்ல ஏதோ ஒரு பிழை காரணமாக தான் அவர் டைவர்சிஃபை பண்றாருன்ற விஷயத்தாலதான் அவர் இன்னொரு டைவர்சிஃபை பண்ணி நமக்கு வேறொரு விஷயம். அல்லது சரி நியாயம் இந்த பிசினஸ்ல அவருக்கு இருக்க விருப்பம் இல்லை, ஒரு நல்ல ஜெனிவினான அவருக்கு இந்த பிசினஸ்ல பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை, லொஸ் ஆகுது, அதனாலதான் தான் டைவர்சிஃபை பண்றாருன்னு சொல்லி சொன்னா அது வேற சினாரியோ. இல்ல இந்த விஷயத்துக்கு ஏதோ ஒரு பிளவுண்டு அவருக்கு இருக்கு, கள்ள கடத்தை செஞ்சிருக்கலாம் மேபி, அல்லது அவுட்ஸ்டாண்டிங் லொஸ், பாரிய லொஸ் ஒன்று மீட் பண்ணிருக்கலாம். இப்படியான ஒரு இதாலதான் இவர் இந்த மரக்கறி வியாபாரத்துக்கு மாறுறாங்க. அடுத்தது அவருக்கு இந்த இண்டஸ்ட்ரி எப்படி தெரிஞ்சிருக்காரு, கோல்டு ஒருவருக்கு எப்படி அந்த மரக்கறி பிசினஸுக்கு ப்ராஜெக்ட் எழுதுவேன், ஏன்னா இப்படி அந்த அனுபவம் பெறும் உடனே வருமா வராது. ஸோ எல்லாத்தையும் நாங்கள் சாத்தியத்தன்மையில யோசிக்கணும். அவரை பற்றியும் பின்னாடி படிப்போம், இந்த சொல்லிட்டாங்க. சரிதானே? அடுத்தது கடன் மற்றும் உரிமை மூலதனத்தை அறிவது. நான் ஆல்ரெடி ப்ராஜெக்ட் வேல்யூல இக்குட்டி அளவு, டெட்டஸ் எவ்வளவு. அடுத்தது இடரின் அளவை அளவிட்டு. நான் சொன்னா மார்க்கெட் ரிஸ்க், பிசினஸ் ரிஸ்க், லிக்விடிட்டி ரிஸ்க், மற்றது ஃபைனான்சியல் லிக்விடிட்டி ரிஸ்க் வரும், ரெப்புடேஷனல் ரிஸ்க் வரும். சரியா? ஸோ அந்த ரிஸ்கின் அளவை அளவிடுவது. சரி, ஓகே. ரைட். பார்ப்போம். இப்ப நாங்கள் நேரமும் அபிவிருத்தி என்றால் என்ன, இந்த அபிவிருத்திக்கு எப்படி இந்த நிதி நிறுவனங்கள், வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் எதன் ஊடாக தங்களோட பங்களிப்பை செய்கின்றன, மற்றது இந்த ஒரு நிதியை பெற வேண்டுமாக இருந்தால் என்னத்தை சப்மிட் பண்ணினா அந்த நிதியை பெறலாம், அப்ப செயற்திட்டத்தை சப்மிட் பண்ணணும். அந்த வர்த்தக செயற்திட்டத்தை பற்றி பார்த்தோம், மற்ற செயற்திட்டத்தை பற்றி பார்க்கல. ஏனென்றால் அது பணத்தினால் அளவிட முடியாதவற்றை நாங்கள் பணத்தில் இதை கவனித்துக் கொள்ளல. பணத்தினால் அளவிடக்கூடிய செயற்திட்டங்களை பற்றி பார்த்தோம், அது நோக்கம் என்று சொல்லி பார்த்தோம், அதில் அவசியமற்ற செயற்திட்டம், அதில் பட்டம் செயற்திட்ட மதிப்பாய்வை பற்றி பார்த்தோம், ஏன் நிதி நிறுவனம் அவசியம் என்பது பார்த்தோம். அப்ப நிதி நிறுவனங்களுக்கு ஏன் அவசியம், முதலாவது கடன் கொடுக்குறதா இல்லையா என்பதை பார்க்கலாம் முதலாவது. ஸோ இப்போ நாங்கள் பார்க்குறோம் கடன், கிரெடிட், லோன், அட்வான்சஸ் என்று பல பேர் அழைப்போம். சரிதான்? இப்போ கடன் என்றால் என்ன? இது எல்லாரும் அடிக்கடி நம்ம வாழ்க்கையில எல்லாரும் கேட்கிறோம், கடன் 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 கடன், எல்லாத்துக்கும் கடன். சரியா? ஆனா கடன் என்றால் லோன் கேட்போம், ஆனா கிரெடிட் என்று சொல்றேன். பேங்கிங் டேர்ம்ல, பைனான்சியல் டேர்ம்ஸ்ல வந்து லோனை வந்து கிரெடிட் என்று சொல்லுவோம். அதாவது கிரெடிட் என்றதுக்குள்ள லோனும் வரும், எல்லாம் நான் உங்களை படிக்கிறேன். அதாவது காமன் வேர்டிங், ஒரு நிதி சொல்லாக வந்து அது கிரெடிட், அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் வந்து கிரெடிட் என்று சொல்றது கடன் என்று நாங்கள் வந்து வர பண்றோம். எல்லாமே சேம் மீனிங், பட் இங்க வந்து கடன் என்றால் கிரெடிட் என்ற மீனிங். இதுல கிரெடிட் மேனேஜ்மெண்ட் எடுக்கிறாங்க யாராவது? கிரெடிட் மேனேஜ்மெண்ட் இதுல எடுக்கிறீங்களா? இந்த மாதிரி எக்ஸாம் டிஏபிஎஃப்ல
கிரெடிட் மேனேஜ்மெண்ட் எடுக்கிறார்கள். லிசன் பண்றீங்களா? கிரெடிட் மேனேஜ்மெண்ட் படிக்கிறீங்களா? யார் கிரெடிட் மேனேஜ்மெண்ட் ஃபுல்லா கிரெடிட் மேனேஜ்மெண்டோட ரிலேட்டடான சப்ஜெக்ட் தான் நீ வரப்போ. கிரெடிட் மேனேஜ்மெண்ட் யாராவது கிரெடிட் மேனேஜ்மெண்ட் நோ ஒன். எல்லாரும் மீட் பண்ணி வச்சிருக்கிறீங்களா? பாஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். மிச்சா ஒருத்தர் கலைக்கிறாங்க இல்ல? இப்படிதான் எல்லா கிளாஸ்லயும் கலைக்க மாட்டாங்க எல்லாரும். ஓகே ஓகே. இரண்டாவது சும்மா கழிச்சு கொண்டுக்குள்ள போர் அடிக்குது. அதான் தொடர்ச்சியா கழிச்சு கொண்டு கேட்டு கொண்டு போர் அடிக்குது. டிரெக்ட் கிளாஸஸ் மாதிரி இல்லை தானே? ஸோ சரி பார்ப்போம். கடன் இது லத்தீன் மொழியான கிரெடிட்டோ என்ற வேர்ட்ல இருந்து தான் வந்தது. இதை வந்து தமிழில இலகுவா நம்பிக்கை, ட்ரஸ்ட் என்று கூறலாம். கிரெடிட் என்ற வேர்ட் வந்து லத்தீன் மொழியில இதான் இருந்து வந்தது. இதை வந்து நம்பிக்கை என்ற ஒரு வேர்டாகவும் சொல்றாங்க. கிரெடிட் என்றா என்ன என்று சொன்னால், பிற்பட்ட அல்லது பிற்போடப்பட்ட திகதியில் மீளச் செலுத்தப்படும் எனும் உறுதியில் பெறுமதியுள்ள பொருட்கள், சேவைகள் மற்றும் பணம் ஆகியவை ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கடன் அல்லது கிரெடிட் என்று சொல்லப்படும். பிற்பட்ட திகதியில் மீளச் செலுத்தப்படும் எனும் உலகில் கடன் என்றால் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதுக்கு ஒரு டெபினிஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோமா இருந்தா, கணக்க டெபினிஷன் டிக்ஷனரிஸ்ல இருக்குது. இதோ சம்மரி பண்ணப்பட்ட பிற்பட்ட திகதியில் மீளச் செலுத்தப்படும் எனும் உறுதியில் பெறுமதியுள்ள பொருட்கள், சேவைகள் மற்றும் பணம் ஆகியவை ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பரிமாற்றம் செய்யப்படுதல். எந்த ஒரு வடிவிலான ஒத்திவைக்கப்பட்ட கொடுப்பனவுகளை இந்த கடன் உள்ளடக்கி உள்ளது. சரியா? இது ஒரு நிதிச்சொல். அதாவது கடன்களை வழங்குவதன் மூலம் கடன் படுனர்களை உருவாக்குதல். அது கிரெடிட் என்றது ஒரு நிதிச்சொல். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி, அதாவது கடன்களை வழங்குறதால கடன் படுனர்களை உருவாக்குதல். ஃபுல்லாக சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பண்றது, கடன் செயற்திறனுடன் வழங்கப்படும் இடத்து கடன் படுனர் ஏற்றுக்கொண்ட வாசகம் மற்றும் நிபந்தனைகளுக்கு அமைவாக முதலுடன் சேர்த்து வட்டியும் செலுத்துதல் வேண்டும். மற்றது கடனுடன் தொடர்புடைய தரப்பினர் என்று வாங்கல, கடன் கொடுத்தோம், கடன் கொடுத்தோம். இந்த அவ்வளவு விஷயம் கடனுக்குள்ள சம்மரி பண்ணிருக்கு. சரி, அப்ப இங்க பாருங்க, கடன் சொல்றது இப்ப இன்றைக்கு வாங்கி இன்றைக்கு நான் கொடுக்கிறன்றதும் கடன் தான். 10 மணிக்கு வாங்கி 10 கொடுத்தாலும் அது கடன் தான். கடனாக பிற்பட்ட திகதியில் அல்லது பிற்பட்ட ஒரு திகதி அல்லது காலத்திலிருந்து வர வேணுமா சொல்லு. பிற்பட்ட திகதியில் அல்லது ஒரு பிற்பட்ட காலத்திலிருந்து வர வேணும். மீளச் செலுத்தப்படும் எனும் உறுதியில் பெறுமதியுள்ள பொருட்கள், சரியா? பணம் தான் நின்று இல்லை, பணத்துக்கு சில பெருமை. இப்ப இந்தியாவில் 2000 வாங்கியிருந்தாங்கன்னா அது பெறுமதியே இல்லை, அது கடன் சொல்ல முடியாது. சரியா? அப்ப அதைத்தான் சொல்லுவாங்க, பிற்பட்ட திகதியில் மீளச் செலுத்தப்படும் எனும் உறுதியில் பெறுமதியுள்ள பொருட்கள், சேவைகள் மற்றும் பணம் ஆகியவை ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில்
பரிமாற்றம் செய்யப்பட்டால் அது கடன் என்று சொல்லப்படுது. பிற்பட்ட தேதியில் மீளச் செலுத்தப்படும் எனும் உறுதியில் பெறுமதியுள்ள பொருட்கள், சேவைகள் மற்றும் பணம் ஆகியவை ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில பரிமாற்றம் செய்யப்படும். அப்ப நான் ஒரு ஆளுக்கு கடன் கொடுக்கிறேன் என்று சொன்னால் வாய்மொழி மூலமான ஒப்பந்தமாக இருக்கலாம், அல்லது அது ஒரு நடத்தை மூலமான ஒப்பந்தமாக இருக்கலாம், அல்லது எழுத்து ரீதியிலான ஒப்பந்தமாக இருக்கலாம். நான் வாய்மொழி மூலம் சொல்றேன், நான் உனக்கு இந்த கடனை நீ கருத்துல காசு தாரேன், நீ எத்தனையாம் தேதி எனக்கு திருப்பி தா வட்டியுடன் சேர்த்துன்னு சொல்லி சொன்னா தட் இஸ் ஒரு அக்ரிமெண்ட். பட் அது வாய்மொழி மூலம். ஆனா இது லீகலா வழிட் ஆகாது. ஏன்? வாய்மொழி மூலமான ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள இது செய்யப்படும். சரிதானே? ஆனா அது கடன் தான். பட் நாங்க லீகலா போய் அந்த கடனை திருப்பி மீள அறவிட முடியாது. அவரா திருப்பி தந்தா மட்டும்தான் அந்த காசை பண்ண முடியும். அல்லது இவர் லெட்டரோ அல்லது ஏதாவது ஒரு எழுத்து ரீதியிலான ஒரு ஆவணம் உண்டு அல்லது ஒப்பந்தம் உண்டு இருக்குமா இருந்தால் மட்டும்தான் அந்த கடனை நாங்க மீளப்படணும். அதாவது பிற்பட்ட திகதியில் அது பிற்பட்ட ஒரு காலத்துல மீள செலுத்தப்படும் என்ற உறுதியில பெறுமதியுள்ள பொருட்கள், சேவைகள் மற்றும் பணம் ஆகியவை ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில பரிமாற்றம் செய்யப்படுது. பொருட்கள் விலங்குமூல பெறுமதியுள்ள பொருட்கள், சேவைகள். என்ன சில சொல்லுவாங்க, சேவை இந்த சேவையை நீங்க செய்தாங்க, இந்த சேவைக்குரிய காசை நான் பிறகு தாரேன், எனக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் சர்வீஸை செய்தாங்க, இதை மாதம் முடிய தாரேன். பிற்போடப்பட்ட தேதியில தான் மீள செலுத்தப்படும் என்ற ஒரு அக்ரிமெண்ட்ல செய்யப்படுது. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இல்லாம இருந்தால் அதை நாங்கள் கடனாக கருத்தில் கொள்ள முடியாது. லீகல் என்ன சொல்லுவோம்? லீகலா. அப்போ ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில பரிமாற்றம் செய்யப்படுவதுதான் கடன். எந்த ஒரு வடிவிலான ஒத்திவைக்கப்பட்ட கொடுப்பனவுகளை உள்ளடக்கியது. எந்த ஒரு வடிவிலான ஒத்திவைக்கப்பட்ட கொடுப்பனவுகள் எனி ஃபார்ம் ஆஃப் டிஃபர்ட் பேமெண்ட், அதாவது எந்த ஒரு வடிவிலான ஒத்திவைக்கப்பட்ட கொடுப்பனவுகளை உள்ளடக்கியதாக இந்த கடன் சொல்லி இருக்கு. சரிதானே? அப்ப கடனை வழங்குறதன் மூலம் கடன் படுது. அதாவது கடனை கொடுக்கிறால நாங்க சொல்றோம் கடன் கொடுத்தோம் என்று, கடனை வாங்குறால சொல்றோம் கடன் பட்டோம் என்று சொல்றோம். சரிதானே? அப்ப அதான் ரெண்டு பேர் இருக்காங்க. அப்ப கடனை செய்யத்துடன் வழங்கப்படும் இடத்து கடன் படுனர் ஏற்றுக்கொண்ட வாசகம் மற்றும் அப்ப நான் ஒரு பேங்கோ அல்லது ஒரு இன்ஸ்டிடியூஷனோ அல்லது ஒரு தனிப்பட்ட நபரோ கடனை கொடுக்கிறாருன்னா கடன் வாங்குறவரும் கடன் கொடுக்க ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அதுல வாசகம் மற்றும் நிபந்தனைகளை உள்ளடக்கி தருவாங்க. தேதி நீங்க தந்த காசுல எவ்வளவு ரூபாய் வட்டியோட சேர்த்து உங்களுக்கு திருப்பி தருவேன், இத்தனாம் தேதிக்கு முதல் தருவேன், அப்படி நான் முதல் தராட்டி அடிஷனலா இவ்வளவு தருவேன், தராட்டி நீங்க இந்த சொத்தை வித்து போட்டு இந்த காசை வாங்குறது பல்வேறு நிபந்தனைகளை போட்டு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு அதுக்கு உடன்பட்டு அந்த கடனை கொடுப்பாங்க லீகலா எழுத்து. சரிதானே? அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இத ஏற்றுக்கொண்ட வாசகத்தை மீறி செயல்படுவாங்களா இருந்தால் லீகலா ஆக்ஷன் எடுக்கப்படும். ரிட்டன் டாக்குமெண்ட் இருந்தால் மட்டும், இல்லாட்டி முடியும். கடன் செய்யத்துடன் வழங்கப்படும் இடத்து கடன் படுனர் ஏற்றுக்கொண்ட வாசகம் மற்றும் நிபந்தனைகளுக்கு அமைவாக முதலுடன் சேர்த்து வட்டியும் செலுத்துதல் வேண்டும். அப்ப கடன் தொடர்புடைய தரப்பினர் கடன் கொடுத்தோன் கடன் பட்டோன் அது உங்களுக்கு சொல்லுது. அதாவது கிரெடிட்டர் அல்லது லெண்டர் மற்றது டெட்டர்ஸ் ஓ பரோவர் கடனை சொல்லலாம். ரைட். அடுத்த விஷயம், வங்கிகள் கடன் வழங்கும் பிரிவுகள். செக்மெண்ட் ஃபார் லெண்டிங். என்னென்ன பிரிவுகளுக்கு நாங்கள் பேங்க்ல ஒர்க் பண்றாங்க? கன்சியூமர் பேங்கிங், எஸ்எம்பி பேங்கிங் வந்து ரெண்டு கேட்டகரியா பிரிச்சிருப்பாங்க. கன்சியூமர் பேங்கிங் தான் தனிப்பட்ட வாடிக்கையாளர், பர்சனல் கஸ்டமர்ஸ். இப்ப தனிப்பட்ட வாடிக்கையாளர் என்று சொல்லப்படுறது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு டீச்சர் அல்லது ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட், ஒரு பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்ற ஒரு ஆள், ஒரு இண்டிவிஜுவலாக பர்சனல் கஸ்டமர்ன்றதை விட ஒரு இண்டிவிஜுவல் கஸ்டமரா அவருக்கு கடன் கொடுக்கிறது. அடுத்து ரீட்டைல் பிசினஸ் இவங்க இறுதி பாவனை நோக்கத்துக்காக பொருட்களை கொள்வனவு செய்து விற்பனை செய்கிறார்கள். இவங்க இறுதி ஹோல்சேல்ல விற்க மாட்டாங்க. இவங்க இறுதி பாவனை நோக்கத்துக்காக கொள்வனவு செய்வர்களுக்கு தான் விற்பாங்க. சரிதானே? அநேகமான சில்லறை வணிகங்கள் உங்களுக்கு தெரியும். ரீட்டைல் பிசினஸ் அவங்க. அடுத்து பாரிய மற்றும் பெரிய, அதாவது கோஆபரேட் அண்ட் லார்ஜ் பிசினஸ், மல்டிநேஷனல் கம்பெனிஸ்,
அல்லது பெரிய ஸ்கேல்ல பிசினஸ் செய்கிறார்கள் அவங்களுக்கு பாரிய மற்றும் பெரிய வணிகங்கள், லார்ஜ் அண்ட் கோஆபரேட் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் பிசினஸ். அடுத்தது சிறிய மற்றும் நடுத்தர வணிகங்கள். அதான் வந்து நான் சொன்னேன் இந்த இதுக்குள்ள வரும். அதாவது 11 அனுவல் டேர்ன் ஓவர் வந்து 16 மில்லியனிலிருந்து 750 மில்லியனுக்குள்ள இருக்கிறாங்க. பாரிய மற்றும் பெரிய வணிகங்கள் பார்த்தீங்கன்னா 750 மில்லியனுக்கு மேல இருக்கு. சிறிய நட்ட 750 இருந்து 16 மில்லியனுக்குள்ள இந்த சேரோவர் இருக்கும். சில்லறை வணிகம் என்று சொல்றது இறுதிப்பாக நோக்கத்துக்காக மேற்கொள்ளப்படுறது இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 15 மில்லியனுக்கு குறைவாக இருக்கிற பிசினஸ் மேன் கொடுக்கிறது முன்பாக மைக்ரோ பைனான்ஸ் என்று நாங்கள் சொல்றோம். அப்பதான் வங்கிகள் கடன் வழங்கும் பிரிவுகள் ஒரு தனிப்பட்ட வாடிக்கையாக கொடுக்குது, சில்லறை வணிகங்களுக்கு கொடுக்குது, பாரிய மற்றும் பெரிய வணிகங்கள், சிறிய மற்றும் நடுத்தர வணிகங்கள், மற்றது முன்பாக நிதிக்கு கொடுக்குது. அடுத்தது வங்கிகளுடைய கடன் வகைகள். சரியா? வங்கிகளுடைய கடன் வகைகளை பார்த்தோம் என்று சொன்னால் 2 வகை மேஜரா வந்து 2 வகையாக பிரிக்கலாம். அதாவது வங்கியோட கிரெடிட்டை வந்து 2 டைப்ஸ் ஆஃப் கிரெடிட். ஒன்று வந்து ஃபண்டட் கிரெடிட், ஃபண்டட் நான் ஃபண்டட். சரியா? ஃபண்டட் கடன் வழங்குது, ஃபண்டட் அதாவது நிதி அசைந்து செல்லுகின்ற கடன் வழங்குது, நிதி அசைந்து செல்லாத கடன் வழங்குது, ஃபண்டட் நான் ஃபண்டட் என்று சொல்லி நாங்கள் 2 வகையாக வகைப்படுத்தலாம். சரிதானே? இதுல வந்து நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஃபண்டட் அண்ட் நான் ஃபண்டட்ல வந்து மிக முக்கியமாக நீங்க கவனத்தில் எடுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து நிதியின் பாய்ச்சல் எப்படி இருக்குது, நிதி பாய்ச்சப்படுது வெளியால செல்லுதா அல்லது நிதி பாய்ச்சப்படாம ஆவணங்கள் வடிவில வெளியாக செல்லுதா என்றதை வச்சு கொண்டுதான் அதை 2 வகையா பிரிக்கும். ஆனாலும் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்றதுக்காக வேண்டி நாம அதை எப்படி சொல்லிக்கிறோம்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து தனிப்பட்ட மற்றும் வணிக கடன்கள் அது எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி பிரிக்கிறது. தனிப்பட்ட மட்டும் பர்சனல் லோன் அண்ட் பிசினஸ் லோன், தனிப்பட்ட மற்றும் வணிக கடன்கள். சரியா? அதாவது தனிப்பட்ட மற்றும் பர்சனல் கடன்கள் சொல்லப்படுறது என்று சொன்னா ஒரு பர்சன், அதாவது ஒரு தனிப்பட்ட கடன் பர்சனல் லோன் ஒரு தனிப்பட்ட நபர் தன்னோட நிதி தேவையை பூர்த்தி செய்வதற்காக வங்கியில வந்து கடனை கேட்பாராக இருந்தால் அது வந்து தனிப்பட்ட கடன் என்று நாங்க சொல்லலாம். இப்ப தனிப்பட்ட கடன் என்ன வரலாம், ஒன்று கல்வி தேவையா இருக்கலாம், அல்லது அவருக்கு வீடு கட்டணும், அல்லது கன்சம்ஷன் பொருட்களை வாங்குறதுக்காக, அல்லது பர்ச்சேஸ் கன்சியூமர் டியூரபிள்ஸை வாங்குறதுக்காக, அல்லது வெஹிக்கிள் வாங்குறதுக்காக, அல்லது வேற காரணங்களுக்காக லோன் கேட்டா அதை நாங்கள் பர்சனல் லோன் சொல்லி சொல்றோம். சரியா? இப்ப இங்க வந்து பர்சனல் லோன்ல முக்கியமான கருதி கொள்வோம் என்ன, அந்த பர்சனுடைய மெயினான இன்கம், அவருடைய இன்கம் எவ்வளவு சொல்லி கவனத்தில் கொள்ளுவோம். சரிதானே? அடுத்தது நாங்க பார்க்கிறோம் பிசினஸ் லோன், அதாவது வியாபாரத்துக்காக வழங்கப்படுற கடன்கள். சரியா? இப்ப இதுல நாங்க கவனித்துக் கொள்ளும்போது இங்க விளங்கப்படுத்தப்படுற விஷயத்துல ஃபண்டட்டும் பெறும் நான் ஃபண்டட்டும் பெறுமா கவனித்துக் கொள்ளுங்க. இப்ப வணிக கடன்கள் என்று சொல்ல போல வந்து முக்கியமா வந்து ஃபண்டட் லோன்ஸ், தனிப்பட்ட கடனை பொறுத்தளவுல பர்சனல் லோன்ஸை பொறுத்தளவுல எல்லாமே ஃபண்டட்லாம் பெறும். ஆனா பிசினஸை பொறுத்தளவில் ஃபண்டட் அண்ட் நான் ஃபண்டட் வந்து கூட வரும். ஃபண்டட் என்று சொல்ல போறது பாதம்னா வணிக கடன்கள் என்னத்துக்கு எடுப்பாங்க, ஒர்க்கிங் கேபிட்டல் லோன். நாங்கள் பாதம் சேர்த்திட்டம் தயாரிப்புல ஒர்க்கிங் கேபிட்டல் இருக்காங்கன்னு போட்டிருப்பாங்க சேர்த்திட்டத்துல. சரியா? அப்ப அதுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் அது நேரம் அவங்க போட்டிருப்பாங்க நாங்க வாகனத்தை வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யறதுக்கு எல்சி ஓப்பன் பண்ணாங்க, அல்லது நான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எடுக்கிறதுக்கு பேங்க் கேரண்டி கொடுக்கணும் என்று நான் ஃபண்டடான ஃபெசிலிட்டிஸையும் அதுல சொல்லியிருப்பாங்க, விடயங்களையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு என்ன கடன் சூட்டபிள், ஃபண்டட் லோன் கொடுக்கலாமா நான் ஃபண்டட் லோன் கொடுக்கலாமா என்றதெல்லாம் வந்து டிசிஷன் எடுக்கணும். வந்து பேஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் நாங்கள் ஈஸியாக இங்கே பண்ணலாம், ஃபண்டட் பண்ணலாமா இல்லை நான் ஃபண்டட் செய்யலாம். அப்போ வணிக கடனை பொறுத்தளவுல முதலாவது ஒரு வணிகம் தன் வணிகத்தை விருத்தி செய்வதற்கு தேவையான நிதி தேவையை பூர்த்தி செய்வதற்காக வங்கிட்ட போய் கடன் கேட்கும். ஒன்று எந்த மாதிரி தேவை ஏற்படலாம், ஒன்று ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட் அவங்களுக்கு கேட்கலாம், ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட் தேவைப்படும். அடுத்தது வியாபாரத்தை விஸ்தரிக்கிறக்குள்ள சொத்துக்களை வாங்குறதுக்கு தேவைப்படலாம், அல்லது வெளிநாட்டுல இருந்து பொருட்களை இறக்குமதி செய்யறதுக்கு எல்சி ஓப்பன் பண்றதுக்கு தேவைப்படலாம், அல்லது பேக்கிங் கிரெடிட் தேவைப்படலாம், வெளிநாட்டு பொருட்கள் இறக்குமதி செய்ய முடியும், அல்லது எல்சிஸ் தேவைப்படலாம், அல்லது டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எடுக்கிறதுக்கு பேங்க் கேரண்டிஸ் தேவைப்படலாம். ஸோ வணிக கடன்களுக்குள்ள பாத்தீங்கன்னா நான் ஃபண்டட்டும் ஃபண்டட்டும் கூட வருது.
அப்ப தனிப்பட்ட கடன்ன்றது நார்மலா ஒரு தனிநபர் தன் சொந்த தேவைக்காக தன் சொந்த நிதி தேவைக்காக கடனை பெற்றால் அது தனிப்பட்ட தேவை. வணிகத்துக்காக பெற்றால் அது வணிக கடன். அந்த வணிக கடன்ல ஃபண்டட்டும் இருக்கும், நான் ஃபண்டட்டும் இருக்கும். ஃபண்டட்ன்றது அந்த ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு லோன் தேவைப்படுதுன்னா நேரடியாக அந்த காசு லோனா கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு அசெட்ஸை வாங்க போறாருன்னு சொன்னா அதுக்குரிய காசு தேவை வேண்டாம், அதுக்குரிய ஃபண்டட் பண்ணும். அதே நேரம் வெளிநாட்டு இறக்குமதி செய்யறதுக்கு எல்சி ஓபன் பண்ண போறாருன்னா அந்த காசு அசையாது, ஒரு டாக்குமெண்ட் தான் வெளிநாட்டுக்கு போகும். நீங்க எல்லாம் கிரெடிட் மேனேஜ்மெண்ட்ல படிப்பீங்க, நான் சமரியா சொல்லியிருக்கேன். கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியா இருந்தா பிட் பாண்ட் கொடுக்கணும், பெர்ஃபார்மன்ஸ் பாண்ட் கொடுக்கணும், அட்வான்ஸ் பாண்ட் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நான் ஃபண்டட் ஃபெசிலிட்டிஸ்க்குள்ள வந்து வரப்போகுது. நிதி அசைவு இல்லாம ஆவணம் மட்டும் அசைவு. அடுத்தது பார்ப்போம் குறுங்கால மற்றும் இந்த வணிக கடன்கள், இந்த தனிப்பட்ட மற்றும் வணிக கடன்களை நான் இன்னும் வகை நாங்கள் பிடிக்கலாம். அப்படி என்றால் குறுங்கால மற்றும் நீண்ட கால கடன், ஷார்ட் டேர்ம் லோன், லாங் டேர்ம் லோன். சரியானே? சரி, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. எனக்கு ஆறாவது சொல்லுங்க பார்ப்போம். ஷார்ட் டேர்ம் லோன் என்று சொல்லப்படுறது எத்தனை வருஷத்துக்குள்ள இருக்கணும்? எனிவன் ஷார்ட் டேர்ம் லோன் எத்தனை வருஷத்துக்குள்ள இருக்கணும்? ஷார்ட் டேர்ம் லோன் என்று சொல்றது எத்தனை வருஷத்துக்குள்ள இருக்கக்கூடியது? ஒரு வருடம். எஸ், within 1 month. 1 year, sorry, within 1 year. within 1 yearக்குள்ள ஒரு லோன் இருக்குமா இருந்தால் அது ஷார்ட் டேர்ம் லோன் என்று சொல்லப்படுது. லாங் டேர்ம் லோன் என்று சொல்லப்படுறது மேற்பட்ட 1 year, more than 1 yearக்கு உட்பட்ட மேற்பட்டதை வந்து நாங்கள் லாங் டேர்ம் லோன் சொல்லுவோம். சரி, இப்போ இந்த குவெஸ்சன் என்னன்னா ஷார்ட் டேர்ம் லோன் எந்த பிசினஸுக்கு எலிஜிபிளா இருக்கும் அல்லது பொருத்தமானதா இருக்கும்? லாங் டேர்ம் லோன் எந்த பிசினஸுக்கு பொருத்தமானதா இருக்கும்? யாராவது இப்ப எந்த குவெஸ்சன் இப்படி சொல்லுங்க. நான் ஒரு கார் பையிங் அண்ட் செல்லிங் செய்யற ஒரு பிசினஸ் மேன். சரியா? காரை வாங்கி விற்பனை செய்யற ஒரு பிசினஸ் மேன். எனக்கு நான் உங்கள்கிட்ட ப்ராஜெக்ட் ப்ரொபோசல தாரேன், நான் இப்படி கார் வாங்கி விற்கிறேன், எனக்கு லோன் வேணும், லாங் டேர்ம் லோன் வேணும். நீங்க ஒரு கிரெடிட் ஆபீசரா இருந்தால் என்ன டிசிஷன் எடுப்பீங்க? இவருக்கு ஷார்ட் டேர்ம் லோன் கொடுக்கலாமா அல்லது லாங் டேர்ம் லோன் கொடுக்கலாமா? நீங்க ஜஸ்டிஃபை பண்ணுங்க. யாராவது ஒரு வாகனம் வாங்கி விற்கிற ஒரு நபருக்கு ஷார்ட் டேர்ம் லோன் கொடுக்கலாமா அல்லது லாங் டேர்ம் லோன் கொடுக்கலாமா? எனிவன்? ஷார்ட் டேர்ம் லோன். ஷார்ட் டேர்ம் லோன், வெரி குட். ஏன் ஷார்ட் டேர்ம் கொடுக்கலாம்? பையிங் அண்ட் செல்லிங் செய்யறார், வாங்கினவர் உடனே கொடுக்கணும். குறிப்பிட்ட இதுக்குள்ள தொடர்ச்சியா வச்சிருக்கிறேன்னு சொன்னா அது வந்து லாங் டேர்முக்குள்ள போகும். லாங் டேர்ம் யூஸ் இல்லை தானே, பையிங் அண்ட் செல்லிங் தான் பார்க்க. பையிங் செல்லிங், அதாவது இவருக்கு ஷார்ட் டேர்ம் ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட் தான் இவருக்கு இருக்கு. கார் வாங்கி அல்லது வெஹிக்கிள் பையிங் அண்ட் செல்லிங் செய்யறதுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் 90 டேஸ்க்குள்ளேயோ ஒரு 60 டேஸ்க்குள்ளோ அந்த வாங்கின வாகனம் பில் வெட்டும். ஸோ அவர் என்ன செய்வார்? அந்த வாங்குற காசை வித்த காசை வந்து பண்ணிடுவார். இப்போ இவருக்கு இன்னும் நல்ல அட்வான்டேஜான ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்கலாம். என்ன இதுக்கு அப்புறம் அடுத்த செக்மெண்ட்ல அடுத்ததுல பார்க்கலாம். இவால்விங் ஃபெசிலிட்டி என்று ஒன்று இருக்கு. அவர் அதாவது சுழலும் கடன்கள், அந்த ரிவால்விங் ஃபெசிலிட்டிஸ் கூட வந்து நாங்க வந்து என்ன செய்யலாம்னா அந்த ஷார்ட் டேர்ம் லோன் ஃபெசிலிட்டியை கொடுக்கலாம் அவர்களுக்கு. சரி, ஏனென்றால் இது தொடர்ச்சி அவருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்க வேண்டிய ஒரு தேவை, நிதி தேவை. தொடர்ச்சியாக இந்த ஃபெசிலிட்டி, இந்த ரிக்வயர்மெண்ட் வந்து அவருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கு. ஸோ இந்த குறுங்கால மாதிரி நீண்ட கால கடன்களை பார்த்தோம்னா ஒரு ஆளுக்கு ஷார்ட் டேர்ம்ல ஒரு ரிக்வயர்மெண்ட் ஏற்பட்டா அதுக்கு நாங்கள் ஷார்ட் டேர்ம்ல, நீண்ட காலத்துக்கு ஒரு ஆள் பில்டிங் கட்ட போறார், ஹவுசிங் பர்பஸுக்காக இருக்கிறார் அல்லது லேண்ட் பர்ச்சேஸ் பண்றார், அப்படியான ஆட்களுக்கு வந்து நாங்கள் லாங் டேர்மை வந்து ப்ரொபோஸ் பண்ணலாம். பட் ஷார்ட் டேர்ம் ஆட்களுக்கு வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது ஷார்ட் டேர்ம் பிசினஸ் ரிக்வயர்மெண்ட் உள்ள ஆட்களுக்கு வந்து ஷார்ட் டேர்ம் லோனை தான் நாங்கள் என்ன செய்யலாம்னா ப்ரொபோஸ் பண்ணலாம். சரி, அடுத்தது பாருங்க தவணை கடன்கள், சுழலும் கடன்கள், மேலதிகப்பட்டு இன்ஸ்டால்மெண்ட் லோன் அண்ட் ரிவால்விங் லோன் அண்ட் ஓவர் டிராஃப்ட். சரிதானே? தவணை கடன்கள் என்று சொல்றது இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ் லோன்ஸ்.
இப்போ நீங்க நார்மலா பேங்க்ஸ்ல கொடுக்குற ஒவ்வொரு மாதமும் இவ்வளவு காசை கட்டணும் சொல்றது இன்ஸ்டால்மெண்ட் லோன். அடுத்தது சுழலும் வந்து ரிவால்விங் லோன்ஸ். நாங்கள் எஸ்டிஎல் ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் வந்து ஒரு ரிவால்விங் லோன்ஸாக தான் இருக்கு. அதாவது 6 மாதத்துக்குள்ள செட்டில் பண்ணி பிறகு அடுத்த 6 மாதத்துக்கு அல்லது 6 மாதத்துக்கு முன்னே செட்டில் பண்ணா இருக்கும். அவருக்கு அந்த ரிவால்வ் பண்ணி கொண்டே இருக்கு, ரிவால்விங் செய்ய விட்டுருப்பாங்க. சரிதானே? இப்ப லோன் மாதிரி டேர்ம் லோன் மாதிரி செட்டில் பண்ணின உடனே அது முடியாது. ரிவால்விங் என்ன செட்டில் பண்ணா நீ திருப்பி கொடுக்கலாம். சரிதானே? இப்போ ஒரு ஆளுக்கு 5 லட்சம் ரூபா ஷார்ட் டேர்ம் லோன் எடுக்கிறாருண்டா 90 நாளைக்கு அவர் 60 நாளையால அந்த 5 லட்சம் செட்டில் பண்றாருண்டா அவருக்கு திருப்பி அந்த லோனை கொடுக்கலாம். திருப்பி அப்ரைசல் போட்டு அப்ரூவல் போட்டுலாம் எடுக்க தேவையில்லை, அப்ரைசல் எல்லாம் போட தேவையில்லை, அவரோட ப்ராஜெக்ட் ப்ரொபோசலும் கேட்க தேவை. ஏன் அவருக்கு ரிவால்விங் ஸ்கேல் வந்து இதான் பிசினஸ் பண்ணிட்டோம். அதை பற்றி ஆனாலும் இந்த ரிவால்விங் லோன்ஸ் இல்ல கட்டாயம் வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் ரிவ்யூ வந்து கட்டாயம் செய்ய வேணும். சரியா? அந்த பிசினஸ் விசிட் பண்ணி ஈவன் ஒரு 6 மந்த்துக்கு ஒருக்கா போறது இப்போது சிச்சுவேஷன் எல்லாம் கட்டாயம் அப்போ விசிட் பண்ண. ஏன்னா அவங்க அடிக்கடி பிசினஸ் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுவாங்க. லாஸ் மேக்கிங் அல்லது பிரசன்ட் சிச்சுவேஷன் அதெல்லாம் நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம். அடுத்து மேலதிக பற்றி உங்களுக்கு தெரியும். மேலதிக பற்றி என்று சொல்லப்படுறது என்ன? நடைமுறை கணக்கு. வங்கியில நடைமுறை கணக்கை வச்சிருக்கிறாளுக்கு, கரண்ட் அக்கௌண்ட வச்சிருக்கிறாளுக்கு அவருடைய கிரெடிட் பேலன்ஸை விட மேலதிகமாக தொகை வழங்கப்படுமாக, மேலதிகமான ஒரு வசதி வழங்கப்படுமாக இருந்தால், வித்ட்ராவலுக்கு அதாவது பணத்தை மீள எடுப்பதற்கான ஒரு வசதி செய்யப்படுமாக இருந்தால் அதை நாங்க சொல்லுவோம் வந்து மேலதிக பற்று வசதி என்று சொல்லுவோம். சரிதானே? அப்ப இது மேலதிக பற்றும் வந்து ஒரு ரிவால்விங் மாதிரி தான். அவர் செட்டில் பண்ண ஆனா என்ன ரிவால்விங் லோன்ஸுக்கும் இதுக்கும் என்னன்னு சொன்னா, ரிவால்விங் லோன்ஸ் அவர் எடுத்தா பல்கா வந்து செட்டில் பண்ணணும் அல்லது பார்ஷியலி செட்டில் பண்ணணும். அதே மாதிரி ஓவர் டிராஃப்டும் வந்து சர்டன் பீரியட்டுக்கு வந்து அவர் செட்டில் பண்ண வேணும். பட் 30 அதை 2 வகையா பிரிச்சிருக்கோம். ஒன்று டெம்பரரி ஓவர் டிராஃப்ட், அடுத்தது வந்து பெர்மனன்ட் ஓவர் டிராஃப்ட். அதாவது தற்காலிக வங்கி மேலதிக பற்று, நிரந்தர வங்கி மேலதிக பற்று. டெம்பரரி ஓவர் டிராஃப்ட் மினிமம் 90 நாளைக்குள்ள இருக்கலாம். நிரந்தரமான மேலதிக பற்று பிலோ 1 இயருக்குள்ள இருந்தால் அது டெம்பரரி ஓவர் டிராஃப்ட் நாங்கள் பரிதில் எடுக்கலாம். 90 டேஸுக்குள்ள இருந்தால் மோர் தென் 90 டேஸ் அப்படியா அது பெர்மனன்ட் ஓவர் டிராஃப்ட், அதாவது வருஷத்துக்கு மார்க் பண்ணி விடலாம். சரி, நீங்க இதெல்லாம் கிரெடிட் மேனேஜ்மெண்ட்ல படிப்பீங்க. அடுத்தது பாகம் பிணை அளிக்கப்பட்ட கடன்கள், பிணை அளிக்கப்படாத கடன்கள், செக்யூர்ட் லோன், அன்செக்யூர்ட் லோன். சரியாரு? இது வந்து நாங்கள் பேங்க்ல பாத்தீங்கன்னா இந்த எக்ஸஸ் மேலதிக பற்றில இந்த ஓடி எல்லாம் வந்து பிணை அளிக்கப்படாத கடன்கள். ஓடி காலையில ஒரு செக்ல 5 லட்சம் ரூபாய் காசு இருக்கு, ஆனா செக் வேற இது 6 லட்சம் ரூபாண்டா, சார் இந்த செக்கை பாஸ் பண்ணுங்க, நான் 10 மணிக்குள்ள காசை போட்டுருவேன். சரி, எனக்கு மேனேஜர் அப்ரூவ் இருப்பார். 5 லட்சம் ரூபாய் கிரெடிட் பேலன்ஸ் படுதா, 1 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா போனா என்ன, அது மேலதிக பற்றி, தற்காலிக மேலதிக பற்றி, டிஓடு டெம்பரரியா இப்ப ஒரு மேலதிகம். ஸோ இதை கொடுக்குற. ஆனா அதுக்கு என்ன பிடிமானம் ஒன்றுமே இல்லை, ஒரு பிணையும் இல்லை. பட் அவரோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி, பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ட்ரீப்பெல்லாம் அனலைஸ் பண்ணி கொடுக்குறோம். அவன் கட்டுனா லாபம் பேங்குக்கு, கட்டலாட்டி பேங்குக்கு நட்டு. ஸோ அதைத்தான் இந்த பிணை அளிக்கப்படாத கடன்கள், அதாவது அன்செக்யூர்ட், செக்யூர்ட். பேங்க்ஸை பொறுத்தல இப்ப என்ன செய்யறாங்க, அன்செக்யூர்டை விட செக்யூர்டான லோன்ஸுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கிறது. சரியா? ஏன்னா பிணை அளிக்கப்பட்ட கடன் டச்சில் கட்டாவிட்டாலும் பிணையை வித்தாவது அந்த கடனை அடைச்சுக் கொள்ள முடியும். சரி, இப்ப நான் மேற்கே சொன்ன மாதிரி இந்த தவணை கடன், சுழலும் கடன், மேலதிக பற்றெல்லாம் வந்து சுழலும் கடன் மேலதிக பற்றும் வந்து வங்கி மேலதிக பற்றும் சுழலும் கடன் வந்து ஒரு ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு சரியான பொருத்தமான கடனாக இருக்கு. சரியா? தவணை கடன்கள் வந்து ஒரு சொத்தை கொள்ளுதல் செய்வதற்கு, நீண்ட காலம் முதலீட்டுக்கு பொருத்தமானதாக இருக்கு. சரி, அதே மாதிரி பிணையளிக்கப்பட்ட கடன்கள், பிணையளிக்கப்படாத கடன்கள். பிணையளிக்கப்பட்ட கடன் கட்டாயமா லோன்ஸ் கட்டாயம் தேவை. அதே மாதிரி நிரந்தர வங்கி மேலதிக பற்றுக்கும் கட்டாயமா பிணையளிக்கப்பட்ட கடன் கட்டாயம் தேவை. அதே மாதிரி பிணையளிக்கப்பட்ட கடன் டெம்பரரி எக்ஸஸுக்கு பிணையளிக்கப்படல, பட் அது ரிஸ்க் தான். இப்ப அதாவது இப்ப அதை ஸ்டாப் பண்றது நல்லா டெம்பரரி ஓவர்டா கட்டிட்டு போகுது. கடன் வகைகளை பார்த்துட்டோம். இந்த கடன்கள் என்ன கடன், இவருக்கு இந்த கடனை கொடுப்போம் என்று அப்ரூவல் எடுக்கிறது என்ன ப்ரோசஸ் பார்க்கணும். அப்ப ஒரு ஆள் வந்து லோன் கேட்கிறார், இந்த லோனை நாங்க சாங்ஷன் செய்யறதா இல்லையா, அல்ல டிஸ்கஷன் பண்றதா இல்லையான்றத டிசிஷன் எடுக்கிறது எங்கட ஒவ்வொரு பேங்க்ஸுக்கும் அல்லது ஒவ்வொரு பைனான்சியல் இன்ஸ்டிடியூஷனுக்கும் வந்து அப்ரூவிங் அத்தாரிட்டி ஒரு ஆள் இருக்கிறார். அவர் வந்து அந்த ப்ரொபோசலை அப்ரூவ் பண்ணினா மட்டும்தான் நாங்க லோனை டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அவரை கன்வின்ஸ் பண்றதுக்கு, இந்த லோனுக்கு அவர் அப்ரூவ் பண்ண வைக்கிறதுக்கு நாங்க செய்யற ஒரு அப்ரூவல் தான் கிரெடிட் அப்ரைசல் என்று சொல்றோம்.
அதாவது அப்ரூவிங் அத்தாரிட்டி இந்த கஸ்டமருக்கு தெரியும், கஸ்டமரை அப்படி வந்து பார்த்து விசிட் பண்ணி போவார். ஆனாலும் அவருக்கு எழுத்து ரூவில ஒரு அறிக்கை சமர்ப்பித்தது அவருக்கு ஒரு ஈஸியா இருக்கு அப்ரூவ் பண்றதுக்கு. சோ அதனால அந்த அப்ரூவிங் அத்தாரிட்டிக்கு நாங்க, அதாவது பேங்க் ஸ்டாஃப், கிரெடிட்ல இருக்கிற ஆட்கள், ஆபீசர் கொடுக்கிற ஒரு ஆவணம் தான் இந்த கிரெடிட் அப்ரைசல். அப்ப கடனுக்கான மதிப்பாய்வு அறிக்கை ஊடாக கடனுக்கான ஒப்புதல் பெறப்படுகிறது. அதாவது கிரெடிட் அப்ரைசலின் ஊடாக கடனுக்கான ஒப்புதல் பெறப்படுகிறது. நீங்க ஈவன் டிஓடியா இருக்கலாம், டெம்பரரி ஓவர் டிராஃப்டா இருக்கலாம், அல்லது பெர்மனன்ட் ஓவர் டிராஃப்டா இருக்கலாம். பட் அப்ரூவிங் அத்தாரிட்டி இந்த அப்ரூவல் எடுக்க வேண்டும். ஸோ அப்ரூவிங் அத்தாரிட்டிக்கு அவரை பற்றி ஒரு 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 இன்ட்ரடக்ஷன், ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்க வேண்டும். அவரை ஃபைனான்சியல் பொசிஷனை பற்றி சொல்லி, ஈவன் ஒரு பெரிய லோனா இருந்தா கூட அந்த ப்ராஜெக்ட் ப்ரொபோசல், என்ன ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் அதை வச்சு கொண்டு நாங்க கிரெடிட் அனாலிசிஸ் பண்ணி வேணும். இவ்வறிக்கையானது வாடிக்கையாளருடனான நேரடி கலந்துரையாடல். சரியா பாருங்க, இதை கவனமா பார்த்துக்கணும். இவ்வறிக்கையானது வாடிக்கையாளருடனான நேரடி கலந்துரையாடல், செயற்திட்ட அறிக்கை, வங்கி கூற்று, கணக்காய்வு செய்யப்பட்ட கணக்கறிக்கை, முகாமை கணக்கறிக்கை, நேரடி கள ஆய்வு, வணிக ஆய்வு மற்றும் உள்ளக வங்கி கடன் கொள்கை மற்றும் நிதி சட்ட முறைகள் என்பவற்றுக்கு அமைவாக தயாரிக்கப்படும். கிரெடிட் அப்ரைசல் கண்ட மாதிரி நாங்கள் தயாரிக்க முடியாது. அது ஒவ்வொரு பேங்குக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் ஃபார்மேட் இருக்கு. ஸோ ஒரு கஸ்டமர் வந்து ப்ராஜெக்ட் ப்ரொபோசலை சப்மிட் பண்ற, அந்த ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் அப்படியே காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிடலாம். அது கிரெடிட் அப்ரைசல். அநேகமான கிரெடிட் ஆஃபீஸர்ஸ் வந்து அந்த வேலையை, அதாவது கொடுக்குற கிரெடிட் ப்ரொபோசல், அதாவது கொடுக்குற ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் அப்படியே காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுங்க. அது ஒரு 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 சரியான வழி இல்லை. சரியா? அப்ப கிரெடிட் ப்ரொபோசலை பொறுத்தளவுல மிக முக்கியமானது நேரடியான கலந்துரை, இன்டர்வியூ வித் கஸ்டமர், டிரெக்டான இன்டர்வியூ, ஓவர் த போனோ அல்லது இப்படி இந்த ஆன்லைனுக்குள்ளாலேயோ அதை நாங்கள் இன்டர்வியூ பண்றதை விட நேரடியா போய் கதைச்சாதான் அதிகமாக அவரை சொல்றது உண்மையா போய் அவரை முகத்தை வச்சு கொண்டு நான் கண்டுபிடிக்கலாம். சில சொல்லுவாங்க, உங்களுக்கு இந்த இடத்துல ஃபேக்டரி இருக்கு, இந்த இடத்துல கூட சேல்ஸ் வேற இது, அது வேற இது, நாங்க பேங்குக்குள்ள ரூட் பண்றதுல இன்கம் டேக்ஸுக்கு பிரச்சனை, நாங்க வேற வேற பேர்ல நான் கரண்ட் அக்கௌண்ட் ரன் பண்றோம், அப்படி இப்படின்னு கணக்க கதைப்பாங்க. ஆனால் நாங்க நேரடியாக அவரோட கலந்துரையாடக்குள்ளதான் எங்களுக்கு வந்து தெரியும் இந்த கஸ்டமருக்கு ஃபைனான்சியல் பொசிஷன் இப்படி இருக்கு. சரியானே? அடுத்தது அவரோட ப்ராஜெக்ட் ப்ரொபோசல், என்ன ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் செய்ய போறாரோ அதை நாங்க போத்ரூ பண்ணணும், ஃபுல்லா ஸ்டடி பண்ணணும். அடுத்தது ஒரு வங்கி கூற்றுக்கள். வங்கி கூட பேங்க் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாரு, நான் இந்த பேங்க் எக்ஸப்ட் பேங்க்ல பிஎட் பேங்க்ல செய்கிறேன், சச் என்ற பேங்க்ல வேணும், ஸ்டேட் கரண்ட் அக்கௌண்ட் ரன் பண்றது மாதிரி அவ்வளவு பேங்க் ஸ்டேட்மெண்ட் பண்ணுவாங்க. 6 months 3 months பண்ணுவாங்க. பார்ப்போம், எடுக்கணும். எடுத்து அவர் அக்கௌண்ட் நம்பர், அதோட நேம் எல்லாம் சரியா இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அதுல உண்மைத்தன்மையை நீங்க ஒரிஜினல் சீட் பண்ணணும். ஏன் சில நேரம் அவர் ஃபேக்கா வந்து கம்ப்யூட்டர்ல பிரிண்ட் பண்ணிட்டு கொண்டு வரலாம். ஸோ அவர் கொண்டு வர பேங்க் ஸ்டேட்மெண்ட் அக்குரேட் ஆனதா, சரியானதா என்றதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் க்ராஸ் செக் பண்ணலாம். அந்த பர்டிகுலர் பேங்குக்கே கால் பண்ணி கேட்கலாம், இப்படி ஒரு பர்டிகுலர் அக்கௌண்ட் உங்களோட அக்கௌண்ட் தானா, அதுக்கு ட்ரை பண்ணணும். பட் வேற ஃபைனான்சியல் டீச்சர் நீங்க கேட்கலாம், அது பர்டிகுலர் அக்கௌண்ட் நம்பர் இது வேற கன்ஃபார்ம் பண்ணி ஏன் சரி ஃபேக்காகவும் கொண்டு வரலாம். ஆனால் தேர்ட் பார்ட்டி இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது. தேர்ட் பார்ட்டி இன்ஃபர்மேஷன் எந்த ஒரு காரணம் கொண்டும் யாருக்கும் கொடுக்க முடியாது, உரியாதவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கலாம். இல்லாட்டி நாங்கள் என்ன செய்யலாம், வங்கி கூட்டில் நீங்க சொல்லலாம், நீங்க போட்டோ காப்பியில வந்து பர்டிகுலர் பேங்க்ல மேனேஜரோ அல்லது ஆஃபீஸரோ சைன் பண்ணி கொள்வாங்க, அந்த கஸ்டமரை போய் அவர்கள் அதை நாங்கள் அக்செப்ட் பண்ண முடியும். அடுத்தது கணக்காய்வு செய்யப்பட்ட கணக்கறிக்கை, ஆடிட்டட் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட். அநேகமானாக்கள் ஆடிட்டட் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் அண்டர் எஸ்டிமேட் பண்றது. ஏன்? டியூ டு த ஒபியஸ் ரீசன் நாங்கள் இதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி இந்த ப்ராசஸ் செய்கிறோம்னு சொல்லுவாங்க. அது கணக்காய்வு செய்யப்பட்ட கணக்கறிக்கை என்ன ஃபிகர், நீங்க அதை தான் கன்சிடர் பண்ணணும். அவங்க மற்ற சொல்றதுக்கு என்ன, அண்டர் எஸ்டிமேட் பண்றதுக்கு ப்ரூஃப் இல்லையே. சொல்றாரு, எனக்கு மாதத்துக்கு 10 million சேல்ஸ் ஆகுது, ஆனா நான் கணக்கறிக்கையில 5 million தான் காட்டிக்கிறதுக்கு ப்ரூஃப் இல்லை. 10 million ப்ரூஃப் இல்லையே. ஆடிட்டட் வந்து சொல்லிக்கிற 5 million தான். ஸோ நாங்கள் ஆடிட்டட் சொல்றோம். நான் ஆடிட்டட் செய்யல, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் நான் செய்கிறேன் என்று சொல்லிக்கிறேன். மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் பண்ணுவாங்கன்னா நீங்க அதை க்ராஸ் செக் பண்ண வேணும். சேல்ஸ் 5 million, 5 million சேல்ஸுக்குரிய எவிடன்ஸ் இருக்காது, நம்ம க்ராஸ் செக் பண்ணணும். ஸோ அதை எப்படி நம்ம க்ராஸ் செக் பண்ணலாம்? டிரெக்டாக கள ஆய்வு, ஃபீல்ட் ஸ்டடி.
நேரடியா இன்ஸ்பெக்ஷன் செய்வோம் அந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷனுக்கு போய் அல்ல பர்டிகுலர் பிசினஸ் பிளேஸ் இவர் சொன்ன ஃபிகர் எல்லாம் மெச் ஆகுதா அட்லீஸ்ட் 100% மெச் ஆகாடி 95% ஆகுது மெச் ஆகும் இல்லாட்டி அது பிரயோசனம் இல்லை. ஸோ நேரடியாக கள ஆய்வு இன்ஸ்பெக்ஷன் போவாங்க. அடுத்த வணிக ஆய்வு அவர் பிசினஸை பற்றி ஒரு ஆய்வு செய்யணும். இது பொட்டன்ஷியலான பிசினஸா எதிர்காலத்தில் இன்கம் ஜெனரேட் பண்ணக்கூடிய. அடுத்தது எல்லா இந்த கிரெடிட் பாலிசி வங்கி கடன் கொள்கைக்கு அல்லது அடுத்த மாதிரி ஸ்ரீலங்கா லோ இருக்குது தானே மானிட்டரி லோ மற்றது பேங்கிங் லோ எல்லாத்துக்கும் அமைவாக இந்த பிசினஸ் நடக்குதா என்றதை வச்சுக்கொண்டுதான் இந்த அறிக்கையை இந்த கிரெடிட் அப்ரைஸ்ல நாங்க அதான் சொல்லப்படுறோம். சரியா? இப்ப இது அடுத்தது இது முக்கியமான விடயம், அடிக்கடி எக்ஸாமுக்கு கேள்விக்கு வந்து கொண்டிருக்கிற விஷயம். கடனுக்கான ஒப்புதல் செய்முறையின் போது கவனிக்க வேண்டிய விடயங்கள். சரியா? இப்ப கடனுக்கு ஒரு ஆள் வந்து லோன் அப்ளிகேஷன் தர, ப்ராஜெக்ட் ப்ரொபோசலை தர, நாங்க படிச்சுட்டோம். ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் என்றால் என்ன, அது ஏன் செய்யறாங்க எல்லாம் படிச்சுட்டோம். இப்ப லோனுக்கு வந்து நிக்கிறோம். இப்ப ஒரு ஆள் வந்து லோனுக்கு அப்ளிகேஷன் தந்துட்டா, ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் தந்துட்டா, நீங்க அப்ரைஸ் செய்ய போறீங்க. முதலாவது என்ன செய்யறோம், வாடிக்கையாளர்கிட்ட நட்பெயரை பார்க்க வேண்டும். இப்ப ஊருக்குள்ள பெற்றும் திருவன் பெரும் கல்லனா வந்து லோன் கேட்கிறானாமன்னு சொன்னா நாங்க கொடுக்கலாமா, சொல்லலாமா கஸ்டமர் உங்களை ஊருக்கெல்லாம் கல்லுன்னு சொல்லுவாங்க, நாங்க லோன் தர மாட்டோம்னு சொல்லலாம். எவிடன்ஸ் இல்லை. யூஆர் பேங்க்ல எல்லா கஸ்டமரையும் கஸ்டமராக ரீட் பண்ணுறது. நீங்க என்ன செய்யலாம், அவருடைய நட்பெயரை மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் மூலமா இருக்கலாம், பேப்பர்ல வந்திருக்கலாம் அல்லது மீடியாவில் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கலாம். ஸோ இப்படியான இன்ஃபர்மேஷன் எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணணும். அப்ப இன்னும் நாங்கள் எவிடன்ஸ் இருக்கிறோம், கிரீப்பை கால் பண்ணி கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ, கிரீப் பண்றது என்ன, கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ, அவரை கிரீப்பை கால் பண்ணி அவருடைய அதர் பேங்க்ஸ் இந்த கிரெடிட் ஹிஸ்டரியை நாங்க பார்க்கலாம். 2 years ஹிஸ்டரி வந்து கிரீப்ல ரெக்கார்ட் ஆயிருக்கும். அப்ப அவர் ஐசிஎஃப் எக்ஸ் இருக்கு, பி இருக்கு, அது முர்சாவார இயரோட பிறகுற ஐடென்டி கார்டு நம்பர் எல்லாத்தையும் செக் பண்ணி அந்த கிரீப் ரெக்கார்ட்ஸ்ல வந்து இவர பிஹேவியர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம், நாங்க 90 நாளைக்கு மேல எத்தனை ஃபெசிலிட்டி போயிருக்கு, 60 நாளைக்கு மேல எத்தனை ஃபெசிலிட்டி, 30 நாளைக்கு உள்ள எத்தனை கரண்டா ஓகே எத்தனை ஃபெசிலிட்டி, அதாவது ஒன்றுமே அரியர்ஸ் இல்லாம எத்தனை ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, லோன் ஃபெசிலிட்டிஸ் அதர் பேங்க்ஸோட மற்ற வணிக நிதி நிறுவனங்களோட அவருடைய தொடர்பாடல் அல்லது அவரோட வங்கி முறைமை எப்படி இருக்குதுன்றத அந்த கிரீப் ரிப்போர்ட் மூலமாக தான் பார்க்கணும். அதை வச்சு கொண்டே நாங்கள் இவரை டிசைட் பண்ணலாம், நீங்க உங்களுக்கு பொருத்தமானவரா இல்லையா, அது லோனுக்கு பொருத்தமானவரா இல்லையா. அதான் மிக முக்கியம். வாடிக்கையாளர்களோட நட்பெயர் சரியா, அவரோட குட்வில் மதிப்பு சரியா, அவரோட ரிப்புடேஷன் சரியா, அதான் மிக முக்கியமானது. அடுத்ததுதான் கடனை மீளச் செலுத்தும் இயலுமை. எல்லாம் இருக்கு மார்க்கெட்ல, டாப் லீடர், சமூகத்துக்கு சேவை செஞ்சு நல்ல பேரோடு இருக்க, லோன் வந்து கேட்கிறா, அவருக்கு வருமானமே இல்லை, அப்படியே அவருக்கு கொடுக்கலாமா இல்லை. அதான் அடுத்தது ரெண்டாவது கடனை மீளச் செலுத்தும் இயலுமை. அதாவது நாங்க அதான் பார்ப்போம், டெட் சர்வீஸ் கவர் ரேஷியோ டிஎஸ்சிஆர்னு சொல்லி பார்ப்போம். சரி, அதெல்லாம் பின்னுக்கு படிக்கலாம். அப்ப கடனை மீளச் செலுத்தும் இயலுமை இவருக்கு இருக்கான்னு சொல்லுவாங்க. என்னென்னு பார்ப்போம், நீங்க அவரை தேறிய வருமானம் எவ்வளவு, சாரி அவர் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் எவ்வளவு இருக்குது, இப்ப அவர் மந்த்லி எவ்வளவு கடனையும் வட்டியும் முதலும் சேர்த்து எவ்வளவு கட்டி கொண்டிருக்கிற, நாங்க கொடுக்குற லோனாலேயோ அல்லது ஓவர் டிராஃபாலேயோ அல்லது கிரெடிட் ஃபெசிலிட்டியால எவ்வளவு மாதம் அவருக்கு கொமிட்மெண்ட்ஸ் வரப்போகுது. ஸோ அந்த ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டை மந்த்லி அவர் கொமிட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தா அது தேவையெல்லாம் டிஎஸ்சிஆர் எத்தனை டைம்ஸ் மோர் தென் 1.5க்கு மேல வந்தா சாதாரணமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. கொண்டு வந்தா இன்னும் நல்லா அந்த லாபத்துல கடனை செலுத்துறதுக்கான இயலுமை அவருக்கு அவ்வளவு இடம் இருக்கு. அடுத்தது லாபகரத்தன்மை. இந்த கடனை கொடுக்கறதால வங்கிக்கு லாபகரத்தன்மை இருக்குதா இல்லையான்னு சொல்லி பார்க்கணும். ஒரு ஆள் வந்து கேட்கிற எனக்கு 10% லோன் தாங்க. அப்ப வங்கிகளுக்கு எல்லாம் ஒரு கோஸ்ட் ஆஃப் ஃபண்ட் இருக்கு சரியா. கோஸ்ட் ஆஃப் ஃபண்ட் வந்து ஒவ்வொரு வங்கிக்கும் வித்தியாசப்படும். ஏன்னா அவங்க ட்ரெஸரியால அந்த வங்கிகளுக்கு ஏன்னா அந்த டிபாசிட் ஆகளுக்கு டிபாசிட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் தானே. ஸோ அதனால அந்த ஒரு கோஸ்ட் ஆஃப் ஃபண்டை மெயின்டைன் பண்ணுவாங்க, ஒரு ரேட் இருக்கு. அந்த ரேட்டை விட நாங்க கொடுக்குற லோனால வர இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் குறைவாக இருக்குமா இருந்தால் அது வங்கிக்கு நட்டம். ஸோ அதுல மெனக்கெட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வந்து 2 பேர்ல லோன் கேட்கிறார், 3 பேர்ல லோன் கேட்கிறாருன்னா அது கொடுக்க வேண்டிய அவசியம். ஸோ அதான் இந்த லாபகர தன்மை சரியாடு. அடுத்தது கடனுக்கான நோக்கம்.
என்ன பர்பஸுக்காக இந்த கடனை கேட்கிற, நல்ல லீகலா வலிடான ரிசனுக்காக கேட்கிறாரா அல்லது இல்லீகலான ஒரு பர்பஸுக்காக இந்த லோனை கேட்கிறாரா என்றதான் இந்த கடனுக்கான நோக்கம். அடுத்தது கடன் தொகை, அதாவது எவ்வளவு லோன் அமௌண்ட். சரியா, இப்போ என்ன ப்ராஜெக்ட் சைஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ப்ராஜெக்ட் ப்ரொபோசல்ல வேற எவ்வளவு ப்ராஜெக்ட் வேல்யூ, எவ்வளவு இக்விட்டி கன்ட்ரிபியூஷன், எவ்வளவு டெட் கன்ட்ரிபியூஷன் ஆகும். அந்த டெட் வந்து நான் 60% இக்விட்டி கன்ட்ரிபியூஷன் இருந்தால் 40% நார்மலா டெட்டா இருக்கணும். அந்த கம்பன்சேஷன் இருக்கா பார்க்கணும், இது சூட்டபிளானா இல்லையா. சிலாக்கள் வந்து 100% கடனை கேட்டாங்கன்னு சொன்னா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்ப கடன் தொகை எவ்வளவுன்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது கடன் காலம், அதாவது டெனர் ஆஃப் த ஃபெசிலிட்டிஸ். சரியா, எத்தனை வருஷத்துக்கு இருக்கிறார். உதாரணமா நான் சொல்லுவேன், வீடு கட்டுறதுக்கு ஒரு ஆள் 2 வருஷத்துக்கு லோன் கேட்டா நம்ம அவரை பேஸ்ட் ஆன் கெப்பாசிட்டி நாங்க கொடுக்கலாம். சரியா, அல்லது வீடு கட்டுற ஆளுக்கு வந்து 10 வருஷத்துக்கு மேல கொடுக்கறாலும் கொடுக்கலாம். அதான் கடன் காலம், பேஸ்ட் ஆன் த ரிக்வயர்மெண்ட் ஆஃப் த கஸ்டமர். இல்ல கடன் காலம் இப்ப ஷார்ட் டேர்ம் இருக்கும். நான் நீங்க சொன்ன மாதிரி இப்ப நான் சொன்னேன், வெஹிக்கிள் வைங்க செல்லிங் செய்யற ஒரு ஆளுக்கு 5 வருஷத்துக்கு லோன் கொடுக்கலாமா? இல்லை, ஷார்ட் டேர்ம் லோன் தான் அவருக்கு கொடுக்கணும். கடன் காலத்தை வச்சு நாங்கள் கவனிக்கிற எடுக்கணும். அடுத்தது பிணையின் தன்மை. பிணையின் தன்மை என்று சொல்றது செக்யூரிட்டி. செக்யூரிட்டி வந்து எப்படி இருக்கணும், ஒன்று அசையின் பிணையா இருக்கலாம், அல்ல அசையா இன்டான்ஜிபிள் கலெக்டர் அல்லது டேஞ்சிபிள் கலெக்டர். டேஞ்சிபிள் கண்ணால பார்க்கக்கூடியதை தொட்டு உணரக்கூடியதுமான பிணையா இருக்கணும். இன்டான்ஜிபிள் பிணை என்று சொல்றது, அதாவது இன்டான்ஜிபிள் செக்யூரிட்டி என்று சொல்றது வந்து கண்ணுக்கு புலப்படாத கண்ணுக்கு புலப்படாம இருக்கும், பட் அதை வலிவான ஒரு இதா இருக்கு, அது இன்டான்ஜிபிள் செக்யூரிட்டி. அப்ப பிணையின் தன்மை அது ஒரு வலி உள்ளதா இருக்கணும், இலகுவா விற்கக்கூடியதாக இருக்கணும், இவ்வாறான ஃபீச்சர்ஸ் இருக்கும். நாங்கள் கிரெடிட் மேனேஜ்மெண்ட் பிறகு பார்ப்போம். கடைசி செக்ஷன் 5C, எல்லாத்தையும் சமரி பண்ணி 5C வந்து நீங்க கிரெடிட் மேனேஜ்மெண்ட்ல படிச்சிருப்பீங்க. கரெக்டர், கேபிட்டல், கண்டிஷன், கெப்பாசிட்டி, கொலக்டர். சரி, அப்ப கரெக்டர் தான் நான் ஏற்கனவே பார்த்தோம், ஒரு நடத்தை, அதை நீங்க கிரெடிட் பிரைஸ் கிரிப்புக்குள்ளால கண்டுபிடிக்கலாம். கேபிட்டல் நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இந்த கேபிட்டல் போர்ஷன் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றேன். அடுத்தது கண்டிஷன், இந்த லோனுக்கு என்னென்ன கண்டிஷன் கொடுக்கலாம். அந்த கெப்பாசிட்டி நினைக்கிற டிஎஸ்சியா, டெப்ட் சர்வீஸ் கவர் ரேஷியோ, அவருக்கு கடனை மீள செலுத்துவதற்கான விகிதம் எவ்வளவு இருக்காங்க. அடுத்தது கொலக்டர், அதாவது பிணையின் தன்மை, அதாவது பிணை செக்யூரிட்டி, அந்த லோனுக்கு என்ன செக்யூரிட்டி எடுக்கலாம், அதுல என்ன நிபந்தனை பண்ணலாம். அவ்வளவுதான் 5Cs. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து 5Cs ஒவ்வொரு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த இதுக்கான நோட்ஸை வந்து இந்த வீக்குள்ள நான் எல்லாருக்கும் இன்வைட் பண்ணுவேன். சரியா, எனி டவுட்ஸ்? எனி டவுட்ஸ் யாராவது? Okay guys, okay, thank you.